திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு திட்டமாக சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது ஆட்சி எதிர்த்து பேசிட்டு வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். கோகுல்ராஜ் படுகொலை வழக்கு என்பது பல திருப்பங்களை கொண்டதாக போய்கொண்டிருக்கிறது. அதன் ஒரு பகுதியாக அந்த வழக்கு விசாரணை மேற்கொண்ட போலீஸ் அதிகாரி விஷ்ணுபிரியா தற்கொலை என்பதும் பல்வேறு கட்டங்களில் விசாரணை தொடர்ந்து போய்கொண்டிருக்கிறது. காவல்துறை அதிகாரி விஷ்ணுபிரியாவுடைய தற்கொலை வழக்கு விசாரணையை தற்போதைக்கு சிபிசிஐடியை தொடர்ந்து நடத்தலாம் என்று சொல்லியிருக்கின்ற சென்னை உயர்நீதிமன்றம் அந்த வழக்கை நீதிமன்ற கண்காணிப்பில் தொடரப்போவதாகவும் கூறியிருக்கிறது. இது ஒரு பக்கம் இருக்க, விஷ்ணுபிரியா வழக்கு நடக்கும் போதே அவர் குறித்த தனிப்பட்ட விமர்சனங்களும் நிறைய செய்திகளாக கசியவிடப்படுகின்றன. இதை யார் செய்வது என்ற கேள்வியும், பெண்கள் தொடர்பான வழக்குகளில் காவல்துறையினுடைய அணுகுமுறை எவ்வாறானதாக இருக்கின்றன என்கிற கேள்வியும் எழுந்திருக்கிறது. இது பற்றியும் நாம் இன்று நம்முடைய நேர்பட பேசு நிகழ்ச்சியில் பேச இருக்கின்றோம். அதற்கு முன்னதாக இந்த வழக்குகளில் தேடப்படும் குற்றவாளியாக, குறிப்பாக மோகன்ராஜ் படுகொலை வழக்கில் தேடப்படும் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டிருக்கின்ற யுவராஜ் இப்போ நம்மோடு இந்த நேர்பட பேசு நிகழ்ச்சியில் இணைகிறார். அவர் மீது பல விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்றன. அதற்கான கேள்விகளை அவர் முன் நாம் வைக்கலாம். யுவராஜ், வணக்கம். வணக்கம், சொல்லுங்க. வணக்கம். பல முறை நீங்க தொடர்ந்து உங்களுடைய வாட்ஸ்அப் மெசேஜ் மூலமாலாம் இன்னைக்கு நிறைய தகவல்களை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. இன்று முழுவதும் நிறைய தகவல்கள் ஒரே நாள்ல கிட்டத்தட்ட மணிக்கணக்கிலையும் பேசியிருக்கிறீங்க. ஆனால் கோகுல்ராஜ் கொலையை பற்றி குறிப்பாக எதுவும் பேசாம விஷ்ணுபிரியா தற்கொலை பற்றி மட்டும் பேசுவது திசை திருப்பும் செயலா? அதாவதுங்க, இதுல மிக அடிப்படையில ஒரு விஷயத்தை நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கணும். கோகுல்ராஜ் கொலை அதை பேசலன்னு சொல்றதை விட விஷ்ணுபிரியா தற்கொலை ஏன் நடந்தது அப்படிங்கிறத நம்ம ஆழமா பார்த்தோம்னாவே கோகுல்ராஜ் கொலையை பத்தி நான் பேச வேண்டிய அவசியமே எனக்கு இல்லை. விஷ்ணுபிரியா அவர்கள் தற்கொலை செய்து கொண்டதே கோகுல்ராஜ் கொலை வழக்கானது மிகவும் தவறாக வழிநடத்தப்பட்டது. சட்டத்திற்கு புறம்பாக, ஜனநாயகத்துக்கு விரோதமாக ஒரு அமைப்பை குலைக்க வேண்டும் என்ற நோக்கத்துக்காக ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி நடத்தப்பட்ட வழக்கு தான் அது என்பதை தான் நான் ஆணித்தரமாக கூறி வருகிறேன். அப்படி இருக்கும்போது நான் எதுக்காக கோகுல்ராஜ் கொலை வழக்கை பத்தி பேச வேண்டும்? அல்லது அந்த வழக்குல தான் நீங்க முக்கிய குற்றவாளியாக இப்போ சேர்க்கப்பட்டிருக்கீங்க. அப்படி இருக்கும்போது அந்த வழக்கை பற்றி நீங்க குறிப்பாக பெரிய அளவிற்கு எதுவும் பேசுவதை தவிர்க்கிறீர்கள். விஷ்ணுபிரியாவுடைய தற்கொலை வழக்கை பேசுவதன் மூலமாக அல்லது அவரை நேர்மையான அதிகாரி என்று சொல்வதன் மூலமாக உங்களை நீங்கள் நியாயப்படுத்துகிறீர்களா? கண்டிப்பா இல்லைங்க. இதுல கோகுல்ராஜ் கொலை வழக்கு முழுக்க ஜோடிக்கப்பட்ட வழக்கு அப்படிங்கிறது நீதிமன்றத்தின் மூலமா நிரூபணமாகும். இதுல எந்தவித ஐயப்பாடுமே கிடையாது. அப்படி இருக்கும்போது நீங்க இவ்வளவு நாள் தலைமறைவா இருக்க வேண்டிய அவசியம் இல்லையே. நீங்க நீதி மேல நம்பிக்கை இருக்குன்னா நேரடியா இவ்வளவு நாள் தாமதம் தேவையில்லாத விஷயம் தானே. இதற்கு பல விஷயங்கள் நடந்திருக்கிறது. நீங்கள் குறிப்பிடுகின்ற விஷ்ணுபிரியா தற்கொலை உள்ளிட்ட விஷயங்கள் இவை தவிர்த்திருக்கப்பட்டிருக்கலாம்ல? கண்டிப்பா இல்லைங்க. நீதியின் மேல் எனக்கு நம்பிக்கை இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு இவ்வளவு தகவல்கள் வெளியிடுறோம். நீதிமன்றத்தை நம்புறோம். அதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. பட் நீதியை நிலைநாட்ட வேண்டிய நீதிமன்றம் நீதியை நிலைநாட்டுங்கிறது எனக்கு நம்பிக்கை இருக்கு. அதன் அதாவது முன்னாடி செயல்படக்கூடிய காவல்துறையின் மேல் எனக்கு நம்பிக்கை இல்லை. அதாவது காவல்துறையின் மேல் நம்பிக்கை இருக்கு. காவல்துறை அதிகாரிகள், நாமக்கல் மாவட்டத்துல இதிலிருந்து தலைமையேற்று செயல்பட்ட அதிகாரிகள் மேல எனக்கு நம்பிக்கை இல்லை. அவங்க சட்டத்துக்கு விரோதமா செயல்பட்ட அவங்க கிட்ட நான் உள்ள போயிருந்தேன், அன்னைக்கு நான் போயிருந்தேன் அப்படின்னீங்கன்னா இந்த ஊடகங்கள்லயோ மற்ற இதுலயோ நான் ஒரு மிகப்பெரிய தீவிரவாதியாக, மிகப்பெரிய கடத்தல் மன்னனாக சித்தரிக்கப்பட்டு நான் வெளியே வரதுக்கே 4 வருஷம் ஆயிருக்கும். நான் எப்படி இவ்வளவு தெளிவாக செயல்படுறீங்க? கிட்டத்தட்ட தமிழக போலீஸ், ஒட்டுமொத்த போலீஸும் தேடப்படுகின்ற நிலையிலும் கூட அவர்கள் கையில் சிக்காம நீங்க உங்களுடைய கருத்துக்களை முழுமையாக கொண்டு போய் சேர்க்க முடிகிற அளவுக்கு நீங்க தெளிவான ஒருவதா இருக்கிறீங்க. அப்படி இருக்கும்போது அவ்வளவு எளிதாக உங்களை ஏதாவது இதுல பிக்ஸ் பண்ணிட முடியுமா தவறு செய்யாத பட்சத்துல? இல்ல, பிக்ஸ் பண்ணிட்டாங்க. அதாவது பிக்ஸ் பண்ணிட்டாங்களே. இப்ப இதுல ஒரு ஆதாரத்தையாவது காவல்துறை சொல்ல முடியுமா? நீங்க அத முதல்ல கொடுக்கிற ஆதாரங்கள் இல்லாம, அடிப்படை ஆதாரம் இல்லாமல் ஒரு வழக்குல முதல் குற்றவாளின்னு எப்படி சேர்க்க முடியும்? சேர்த்திருக்காங்களே. இப்ப இந்த வழக்குல சேர்த்திருக்காங்களே, அடிப்படை ஆதாரம்ல தானே குண்டாஸ் போட்டிருக்காங்க. இதுல என்ன முதல் குற்றவாளியா சேர்த்தது சரி, இரண்டாம் குற்றவாளியா சேர்த்தது சரி, இந்த வழக்குல சேர்த்தக்கூடிய அத்தனை பேரும் சரி, முதல்ல கைது செய்யப்பட்ட 6 பேரும் சரி, எந்த அடிப்படை முகாந்திரமே இல்லாம தானே பண்ணிருக்காங்க. ஒரு முறையான புலன் விசாரணை செய்யாம எடுத்தோம் கவுத்தோன்னு சொல்லிட்டு கூட்டு அடின்னு அடிச்சு அவங்க பாட்டுக்கு அவங்க நினைச்சத வாக்குமூலத்தில் எழுதி அவங்க பாட்டுக்கு ரிமாண்ட் பண்ணிருக்காங்க. அதுதான் நடந்திருக்கு. இதனால் நிரூபிக்க முடியுமே. நான் இல்லன்னு சொல்லலையே. இப்போ நீங்க வைக்கின்ற வாதங்கள் அத்தனையும் நீதிமன்றங்கள்ல நீங்க வைக்கப்பட வேண்டிய வாதங்கள். அதை நீங்க நீதியை அல்லது சட்டத்தை எதிர்கொள்ளாம மக்கள் மன்றத்தின் மூலமாக கொண்டு போகிறதுங்கிறது எந்த விதமாக சரியா இருக்கும்? நீதிமன்றத்துல வைக்கிறதுக்கு முதல்ல நான் இருக்கணுங்க. அது முக்கியம். நீதிமன்றத்துல என்னுடைய வாதங்களை வைக்கிறதுக்கு நான் இருக்கணும்.
அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்ப இருக்கிறதுக்காகத்தான் நான் வெளியில இருந்தேனே தவிர அங்க உள்ள போயிருந்தேன் அப்படின்னீங்கன்னா நான் என்ன நடந்திருக்குன்னே தெரியாது. அதுதான் நிதர்சனமான உண்மை. அதனாலதான் நான் வந்து இருக்கிறேன். அதிகாரிகள் சட்டத்தின்படி நடக்கல, நடந்திருந்தா நான் சட்டத்தின்படி நடந்திருப்பேன். இன்னைக்கு நாளைக்கு காலையில நான் 10 மணிக்கு இல்ல, இப்ப வரப்போறேன். நாளைக்கும் நீங்க அதே தமிழக காவல்துறை கிட்ட தானே சரண்டர் ஆகுறீங்க. இப்ப என்ன மாற்றம் வந்துருச்சு? இல்ல, இன்னைக்கு இருக்கக்கூடிய அதிகாரிகள் சட்டத்தின்படி நடக்கிறாங்க. இது வந்து சென்சேஷனல் பிரச்சனை ஆயிருச்சு. இனிமேல் வந்து அவங்க சட்டத்துக்கு புறம்பா இதுல எந்த விதத்திலுமே நடக்க முடியாது. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதனால நான் வந்து சரண்டர் ஆகிறேன். அந்த காவல்துறை வேறு, இது சிபிசிஐடி. அவங்க வந்து முற்றுமா நீங்க காவல்துறை மீது உங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்றால் இந்த 100 நாட்களில் ஏதாவது ஒரு நீதிமன்றத்துல சரண்டர் ஆயிருக்கலாம்ல. இல்ல, இந்த ஆதார நீதிமன்ற காவலுக்கு பிறகு உங்களை என்ன செய்திட முடியும் காவல்துறை? இங்க அந்த அடிப்படையில் இங்க வந்து சட்டம் ஒழுங்கு அந்த அளவுக்கு மோசமான எந்த நிலையும் இல்ல. எந்த குற்றவாளி எந்த நிரபராதியும் தண்டிக்க முடியாது. நீங்க நீதிமன்றத்தின் மூலமா சரண்டர் ஆகிறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருந்தது இல்லையா? இல்ல, நீதிமன்றத்தின் மூலியமா ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருந்ததுங்க. இப்ப நான் வந்து உள்ள போயிட்டு 6 மாசம் கழிச்சு வந்து இந்த ஆவணங்களை திரட்ட இயலுமா? இதுல என்னென்ன நடந்திருக்குது என்னன்னே தெரியாம நான் எப்படி உள்ள போக முடியும்? இந்த ஆவணங்களை முழுசா நான் திரட்டணும். இதுல என்ன நடந்திருக்குது, எங்க தப்பு நடந்திருக்குது, எந்தெந்த அதிகாரி தவறு செஞ்சிருக்காரு, எந்தெந்த ஸ்டேஷன்ல போய் கேஸ் போட்டிருக்காங்க, இதெல்லாம் நான் வெளியில இருந்தா தானே முடியும். நான் இல்லாமல் என்னுடைய பாதிப்பை வந்து வேற ஒருத்தர் வச்சு நிவர்த்தி செய்ய முடியாது இல்லைங்களா? அதனாலதான் இந்த மாதிரியான ஒரு செயல்பாட்டுல நான் இருந்தேன். இல்ல, உங்கள் வழக்கில் கைது செய்யப்பட்ட எல்லாருமே இப்ப வந்து பிணையில வந்துட்டாங்க. அவர்களுக்கான நீதி முறைப்படி அவங்களுக்கு குறைந்தபட்சமாக என்ன இதெல்லாம் கிடைக்கணுமோ அது கிடைச்சிருக்கும் போது நீங்களும் போயிருந்தால் இந்த சட்டப்படியான ஒரு ஒரு சின்ன ரிலீஃப் உங்களுக்கு கிடைச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? பிணையில வந்திருக்க முடியும். அதற்கு பிறகு நீங்க அந்த வழக்கை எடுத்து கொண்டு போயிருக்க முடியும். நீங்க சொல்ற எல்லா விஷயங்களையும் சேர்த்திருக்க முடியும் தானே? இந்த இடத்துல நான் ஒரு விஷயத்தை ஆழமா பதிவு செய்யறேங்க. இப்ப வந்திருக்கிற 5 பேர் பிணையில வந்திருக்கிறது வந்து விஷ்ணு பிரியாவின் உயிர் பலியின் காரணமா வந்திருக்காங்க. இல்ல அப்படின்னீங்கன்னா அவங்க இறந்த அன்னைக்கு குண்டாஸ் புக் இவங்களுக்கு ரெடியாகி வந்துருச்சு. 5 பேருக்குமே குண்டாஸ் புக் ரெடியாகி வந்துருச்சு. அந்த அன்னைக்கு தான் அவங்க 18ஆம் தேதி தான் தற்கொலை பண்ணிக்கிறாங்க. எப்படி அவங்க வெளியே வந்திருக்க முடியும்? அந்த மரணம் தான் இவங்களை வெளியே கொண்டு வந்திருக்கு. இன்னும் 5 பேர் உள்ள போய் குண்டாஸ்ல இருக்கிறாங்க. அவங்க மாதிரி தான் நான் இருந்திருப்பேன். இப்ப அவங்க மேலேயாவது ஃபர்ஸ்ட் அக்யூஸ்டு இதுவரையில ஒரு புகார் மனுவே இல்லாம ஒரு ஸ்டேஷன்ல போகாத ஆளுங்க வந்து மிகப்பெரிய வந்து ஒரு தண்டனையா குற்ற சட்டத்துல பொய்யான வழக்குகள் இருக்காங்க. ஒரு வழக்கு கூட உண்மையான வழக்கு கிடையாது. கோகுல்ராஜ் கொலை வழக்குல சேர்த்தப்பட்டதும் சரி, அதுக்கப்புறம் குண்டாஸ் போடுறதுக்காக போடப்பட்ட வழக்குகளும் சரி, ஆள் மாறாட்டம் முழுக்க முழுக்க ஒரு அதாவது புனையப்பட்ட வழக்குல இத்தனை குற்றச்சாட்டுகளை நீங்க வைக்கும் போது ஒரு பிரச்சனை என்ன வருதுன்னா, உங்கள் மீது பல்வேறு வழக்குகள் குற்ற பின்னணி உள்ள வழக்குகள் இருக்கிறது. அப்ப அந்த நம்பகத்தன்மை எவ்வளவு இருக்க முடியும்? இல்ல, இப்ப நான் என் மேல இருக்கக்கூடிய ஒவ்வொரு வழக்குமே இது மாதிரியாவே ஒரு ஜோடிக்கப்பட்ட வழக்கு தான். இப்ப நீங்க பெருந்துறையில் இருக்கிற வழக்கு எடுத்துங்க, புகார் கொடுத்த ஆளே எல்லா குற்றவாளிகளும் சொல்ற விஷயம் தாங்க. இது நீதிமன்றம் தான் சொல்லணும் குற்றம் இருக்கிறதா இல்லையாங்கிறது. இந்த நம்பகத்தன்மை எப்படி ஏற்படும் தான் நான் கேட்கிறேன். உங்களுடைய இந்த குற்ற பின்னணியை வைத்து பார்க்கும்போது நீங்கள் சொல்கின்ற வாதங்களுக்கான நம்பகத்தன்மை எவ்வளவு கூடும் அப்படிங்கிற அந்த கேள்விதான் இங்க எழுகிறது. இல்ல, அது வந்து ஒவ்வொரு வழக்கையும் வந்து இப்ப என் மேல நம்பகத்தன்மை வேணும் அப்படின்னீங்கன்னா ஒரு இந்த மாதிரி ஒரு பொது விவாதத்துல இப்ப அந்த வழக்கு போட்ட அதிகாரிகள் அந்த வழக்கோட தன்மை இது எல்லாத்தையுமே நேரடியா விவாதிச்சோம் அப்படின்னீங்கன்னா இங்க வரும். அல்லது நீதிமன்றத்துல ஒரு வழக்குலயாவது தண்டனை வாங்கி தர முடியும் அப்படின்னு உறுதியா காவல்துறையால் சொல்ல முடியுமா? அல்லது அந்த ஒரு வழக்காவது இப்ப என் மேல இருக்கக்கூடிய 7-8 தமிழகத்துல இந்தியால லட்சக்கணக்கான வழக்குகள் நடந்து கொண்டிருக்கின்றன. லட்சக்கணக்கான குற்றவாளிகள் இத அல்லது குற்றம் சாட்டப்பட்டவர்கள் வழக்குகளை எதிர்கொள்றாங்க. எல்லாரும் இது மாதிரி கேட்க முடியுமா? நீங்க கேட்கிற இந்த கேள்வியே எனக்கு புரியல. பொதுமன்றத்தில் விவாதத்துக்கு தயாரான காவல்துறை அதிகாரிகளை நீங்க கேட்கறதுடைய அடிப்படை என்ன? அதற்கான வாய்ப்புகள் எப்படி உருவாக்க முடியும் நீங்க நினைக்கிறீங்க? நீதிமன்றம் அப்புறம் எதுக்கு இருக்கு? என்ன குற்றவாளி இல்ல நீதிமன்றத்துல தான் நாங்க செய்ய போறோம். இப்ப பொதுமன்றத்திலேயே வந்து நம்ம வந்து குற்றவாளி இல்லைன்னு பப்ளிக் சொன்னாலும் சரி, நம்ம இந்த வழக்குல சொன்ன மாதிரி விஷ்ணு பிரியா அவர்கள் வந்து ரொம்ப நான் வருத்தப்பட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாலும் சரி, நீதிமன்றம் என்ன சட்டம் என்ன நியாயம் என்ன ஆதாரம் இதன் அடிப்படையில தான் முடிவெடுக்கும். அதுல எந்த மாற்றமுமே இல்லைங்க. இந்த பழைய குற்ற வழக்குகள் இந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லக்குள்ள இதை உடனடியா இதை வந்து நான் வெளிப்படுத்தணும், இதை தெரிவிக்கணும் அப்படின்னா இப்ப இந்த மாதிரி சொல்லணும். ஒரு ஆளே இல்லாம அட்ரஸே இல்லாம எல்லாம் எஃப்ஐஆர் இருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு சமயமும் என்ன வந்து புட்டப் பண்ணி உள்ள கொண்டு வந்து வச்சிருக்காங்க. ஆரம்பத்துல இருந்தே அப்படித்தான் வந்திருக்கு. அதைத்தான் நான் சொல்ல வரேன். இன்னொரு ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி இருக்கிறது. சாதிகளுக்கு இடையே பிரிவினையை உண்டாக்கக்கூடிய வகையிலான உங்களுடைய பேச்சு சமீப காலத்தில் இருக்குது. நிறைய சாதிகளை குறிப்பிட்டு நீங்க பேச ஆரம்பிக்கிறீங்க. இது சாதி மோதல்களை உருவாக்கி அதன் மூலமாக சட்டத்தின் ஆட்சிக்கு நீங்க பெரிய அளவிற்கு ஒரு சவால் எடுக்கிறதா எடுக்க முடியாத? இல்ல கண்டிப்பா இல்லைங்க. அதாவது ஜாதி மோதலை தூண்டுபவர்களை கண்டித்து தான் நான் பேசுவேனே தவிர, அவர்களுடைய நடவடிக்கைகளை விமர்சித்து தான் பேசுவேனே தவிர, எந்த ஒரு ஜாதியையும் எந்த இடத்திலும் நான் தரைக்குறைவாக பேசுவதே இல்லை. நீங்க ஒரு உளவுத்துறை காவல்துறை ஆகட்டும், இல்ல என்னுடைய மீட்டிங் என்னுடைய பேஸ்புக் இது அல்லது பொது
நிகழ்ச்சி எதுல வேணாலும் நீங்க பாத்துக்கங்க. எந்த ஜாதியும் நான் எந்த இடத்துலயும் எப்பவுமே பேச மாட்டேன். அந்த செயல்பாட்டுல குந்தகம் விளைவிக்கக்கூடிய அனைத்து சமுதாய ஒற்றுமைக்கு குந்தகம் விளைவிக்கக்கூடிய தலைவர்களையும் அந்த மாதிரியான நடவடிக்கைகள் இருக்கக்கூடியவங்களையும் தான் என்ன மாதிரியான நடவடிக்கை சொல்றீங்க? எனக்கு புரியல. ஒரு இளைஞரும் இளைஞரும் பேசுறதுல என்ன தவறு இருக்க முடியும்? அதுல வேறு சாதியா இருந்தா அதை வந்து தட்டி கேட்கிற ஒரு அந்த தகுதி அல்லது அந்த உரிமையை உங்களுக்கு யார் கொடுக்குறாங்க? எனக்கு புரியல. இல்ல நான் அதாவது நல்லா புரிஞ்சுக்க, பேசுறதோ பழகிறதோ நான் எந்த இடத்துலயுமே நான் தட்டி கேட்கல, ஒரு தவறா சொல்லல, ஒரு தேவையில்லாத ஒரு இதுல போய் நம்ம வந்து இன்வால்வ் வரல. எப்பவுமே அந்த மாதிரி நடவடிக்கைகள் நான் நடந்துகிட்டதே இல்லையே. அன்னைக்கு மலையில கூட அவங்க 2 பேரும் சண்டை போட்டு கொண்டு இருந்ததுனாலதான் ஒரு கோயில்ல ஒரு பொண்ணு பையன் சண்டை போட்டுக்கிறாங்க. இது என்ன மாதிரி நான் ஒரு 5 நிமிஷம் பார்த்தேன், சண்டை கண்டினியூஸா அவங்க சண்டை போட்டுக்கிட்டு இருந்ததுனாலதான் நம்ம கேட்டோம், என்னமா பிரச்சனை, ஏமா அந்த பையன் உன்னை இது பண்ணிட்டே இருக்கா, நீ ஏன் அவனை அவாய்ட் பண்ணிட்டே இருக்க அப்படின்னு கேட்டோம். எந்த இடத்துலயுமே நான் அந்த மாதிரி சொல்லலையே. நீங்க காதல் இதுல கூட அந்த குடும்பங்கள் வேறு ஜாதி அப்படின்னா அந்த குடும்பம் இல்ல அந்த தருணத்துல யுவராஜ் உங்களை இணைப்புல இருக்கீங்களா? யுவராஜ் இணைப்புல இருக்கீங்களா? இணைப்புல ஏதோ கோளாறு இருக்கிறது. நம்ம தொடர்ந்து விவாதத்துக்குள்ள போலாம். இணைப்பு கிடைக்கும் போது தொடர்ந்து பேசுவோம். இன்றைய விவாதத்துல நம்மோடு ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி ஏடிஜிபி திலகவதி, அதிமுகவிலிருந்து CR சரஸ்வதி, பெரியாரியவாதியும் பெண்ணியவாதியுமான சமூக ஆர்வலர் ஓவியா, காங்கிரசிலிருந்து வழக்கறிஞர் சுதா இணைகிறார்கள். நான் திலகவதி அவர்கள்ட்ட கேட்க விரும்புறேன். இந்த இவருடைய பேட்டியும் நம்ம பார்த்திருப்போம். யுவராஜ் வைக்கின்ற இந்த விமர்சனங்கள் இதெல்லாம் அவர் சொல்ல வர ஒரே பாயிண்ட் என்னன்னா, காவல்துறை மேல எனக்கு நம்பிக்கை இல்லை, நான் மக்கள் மன்றத்துல பேச வரேன். இது எந்த அளவுக்கு நம்ம அனுமதிக்க முடியும்? காவல்துறை அதிகாரிகள் மக்கள் மன்றத்துக்கு வரணும் என்னோட விவாதிக்கிறதுக்கு அப்படிங்கிற ஒரு அந்த ஒரு வேண்டுகோள், அதை எப்படி கேட்க முடியும்? இல்லை, இது ஒரு வீணான கற்பனை. இது வந்து திரைப்படங்களில் மட்டும்தான் சாத்தியம். ஏன்னா நமது நாட்டில் வந்து எப்படி அந்த குற்றம் தண்டனை இதற்கான வடிவமைப்பு எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, காவல்துறை வந்து அந்த விஷயத்தை வந்து ஆரம்பித்து வைப்பாங்க, பின்னால் அது நீதிமன்றத்துக்கு போகும். ஸோ நீதிமன்றத்தில் பல ஹியரிங்ஸில் அந்த குற்றவாளி சொல்வதையும் கேட்பாங்க, சாட்சிகள் சொல்வதையும் கேட்பாங்க, ஆவணங்களை பரிசீலிச்சுட்டு அதுக்கப்புறம் நீதிபதி அவர்கள் ஒரு தன்னுடைய முடிவை அறிவிப்பார். இப்படி தான் வந்து இன்றைக்கி குற்றம் தண்டனை சட்டம் நாட்டில் செயல்பட்டு கொண்டிருக்குது. இதற்கு மாறாக எந்த விதமான ஒரு வேண்டுகோளையும் ஏற்றுக்கொள்ள முடியாது, செயல்படுத்தவும் முடியாது. இப்போ பொதுவாக நான் வந்து பொதுமன்றத்தில் அப்படின்னு ஒரு வார்த்தை ஒன்று உபயோகப்படுத்துகிறாரு. இப்போ இந்த பொதுமன்றம் என்பது என்ன? அது பொதுமன்றத்தில் யார் வந்து இப்போ நம்ம பார்க்குற மாதிரி நாட்டாமையாக வந்து உட்காந்து சொல்ல போகிறாரு? அப்படி சொன்னாக்கா அதுக்கு என்ன லீகல் சாங்க்டிட்டி இருக்கும்? ஸோ அப்படியான ஒரு விஷயத்தை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்படி ஒரு விஷயமே நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆகவே இது ஒரு வீண் கற்பனை. இது நான் தொடர்ந்து பேசலாம் மேம். யுவராஜ் இணைப்புல இருக்கீங்களா? இருக்க இணைப்புல இருக்கேன். கேக்குதுங்களா? கேக்குது. இப்ப நம்ம தொடர்ந்து அந்த கோகுல்ராஜ் விஷயத்துல தான் பேசிட்டு இருந்தீங்க. நீங்க உங்களோட கருத்துக்களை முன் வச்சிட்டு இருந்தீங்க. அந்த நேரத்துல என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. மேடம் சொன்னதுக்கு நான் ஒரு சின்ன ஒரு பதில் சொல்லிடுறேன். இல்ல, நான் நீதிமன்றத்தின் அதாவது காவல்துறையின் மேல் நம்பிக்கை இல்லாமல் இல்லை அந்த வார்த்தையை வந்து நான் முரணானது, அந்த மாதிரி அர்த்தமே இல்ல. நீங்க ஓகே, நீங்க கோகுல்ராஜ் விஷயத்தை பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க. அப்பதான் இணைப்புல பிரச்சனை வந்தது. அந்த சொல்லுங்க. அந்த கோகுல்ராஜ் சம்பவத்தை பத்தி நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க. அப்ப 2 பேரும் பேசிட்டு இருந்தாங்க, நான் போய் கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய விளக்கம் சொல்லிட்டு இருந்தீங்க. அது சரியா அப்போ கேட்கல. என்ன உங்களுடைய விளக்கம் என்னவா இருக்கு அதுல? அதாவது அன்னைக்கு அந்த கோயில்ல நம்ம எல்லாம் நாங்க சாமி கும்பிட்டு வந்து லெப்ட் சைடு அதாவது தெற்கு பக்கத்து பிரகாரத்துல உட்காந்துக்கிட்டு இருக்கு. அவங்க தினமேல உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் வாக்குவாதமா இருந்துச்சு. அந்த பையன் ஏதோ கேட்டுட்டே இருந்தா, அந்த பொண்ணு அவாய்ட் பண்ணிட்டே இருந்துச்சு. நான் பார்த்தேன், இது ஏன் 2 பேரும் இப்படியே பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 மினிட்ஸ் பார்த்துட்டு தான் அந்த பொண்ணு ரொம்ப ஒரு ஃபீல் பண்ணக்குள்ளதான் ஏமா அந்த பையன் உன்னை தொந்தரவு பண்ணிட்டு என்ன விஷயம்னு சொன்னா கேக்குறப்பதான் அந்த பொண்ணு சொல்லிச்சு, இந்த மாதிரிங்க என்னுடைய காலேஜ் மேட் தான், நான் வந்து லவ் பண்றேன்னு சொல்றேன், நான் ஃப்ரெண்ட்லியா தான் பழகினேன், இப்போ எல்லாம் பழைய காலேஜ் மேட்ஸ் வராங்க, நீங்க எல்லாம் கோயிலுக்கு போலாம் வாங்கன்னு சொல்லியிருந்தா, இங்க வந்து பார்த்தா யாருமே இல்லை, இவன் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, இவங்க ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி லவ் பண்றேன்னு நீ சொல்லுங்கன்னு சொல்லி கம்பல் பண்றான் அப்படின்னு சொல்லிச்சு. இதுதான் ஆக்சுவலா நடந்தது. அதுக்கப்புறம் ஏமா ஒரு பையன் நீ தனியா வரையம்மா, இது எப்படிமா, இதெல்லாம் நியாயமா, வீட்டுல பெத்தவங்க இருக்காங்க, நீ இந்த மாதிரி பண்ணக்கூடாது இல்லையா அப்படின்னு சொல்லி ஒரு அறிவுரை சொல்லி தான் அனுப்பணும். அங்க நடந்ததான் அந்த பையன் எங்க பேசவும் இல்ல. அந்த சம்பவத்துல நீங்க அந்த பெண்ணோட மொபைல் போனை நீங்க வாங்கி வச்சிருந்ததா சொன்னீங்க. அந்த மொபைல் போனை வாங்குறதுக்கான அவசியம் என்ன இருக்கு? அதுக்கான உரிமை என்ன இருக்கிறது? நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுங்க. அந்த பொண்ணு சொன்னதாகட்டும்,
வாக்குமூலத்திலேயாகட்டும் மொபைல் போனை வந்து நான் வாங்கவே இல்லை. வீட்டுக்கு கூட எடுத்துட்டு போல. அந்த பொண்ணாதான் கொடுத்தது. அதாவது வீட்டுக்கு வந்து நான் இல்ல ஆமா, அதாவது எங்கிட்ட மொபைல் போன் இருந்துச்சு. அந்த நான் அனுப்பின வாக்குமூலத்துல கூட நான் அதான் அனுப்பிச்சிருக்கேன். அந்த பொண்ணாதான் இன்னைக்கு வந்து வேண்டாம் நாளைக்கு வந்து வாங்கன்னு சொல்லிச்சு. இல்ல நாளைக்கு எந்த விதத்துல நம்ம நம்புறது, நீ வந்து வீட்டுக்கு போறதுக்காக போய் சொல்றீங்களா? இல்ல அப்படி இல்ல, நீங்க அப்படி என் மேல ஐயப்பாடு இருந்தேன்னா இன்னைக்கு வந்து சொந்தக்காரங்க பக்கத்துல தெரியும், வேணாம் நாளைக்கு எங்க வீட்டுக்கே வாங்க, நான் வந்து என்னோட இதுலயே மொபைல் கூட தரேன், நீங்க வச்சுக்கோங்க, நாளைக்கு வந்துட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிச்சு. நான் அன்னைக்கே கொடுத்து விட்டேன். நானும் கொஞ்சம் அது எதுக்காக ஒரு பிரச்சனையை கையாளுறது காவல்துறை கையாளணுமா அல்லது காவல்துறை வேலைகளை நீங்களே எடுத்துப்பீங்களா? அந்தந்த பகுதியில் இருக்கிற ஒரு செல்வாக்கு மிகுந்தவர்கள் ஏதோ ஒரு அடிப்படையில சாதி அடிப்படையிலயோ அல்லது வேற ஏதோ ஒரு அடிப்படையில செல்வாக்கா இருக்கிறவங்க கையில் எடுத்துக்க முடியுமா இந்த விஷயங்களை? இல்ல அந்த மாதிரியான ஒரு பார்வைக்கு இதை கொண்டு போக தேவையில்லையே. இது செல்வாக்கு, அதாவது ஒரு உத்தரவு போடுற நீங்க அந்த இடத்துல உரிமை எடுத்தது உங்களுக்கு எந்த ரைட்ஸ் இருக்கு அப்படிங்கிற கேள்வி எழுப்புது இல்லையா? நீங்க காவல்துறைக்கு இன்ஃபார்ம் பண்ணிருக்கலாம். ஏன்னா உங்களுக்கு காவல்துறையில நிறைய நண்பர்கள் இருக்காங்க. இன்னைக்கு உங்க வழக்குல நீங்க நிறைய ட்ராக் பண்றீங்க. காவல்துறை என்ன செய்யுதுங்கிறதெல்லாம் நீங்க சொல்றீங்க. அவ்வளவு தொடர்பு இருக்கிற நீங்க காவல்துறைக்கு இதை சொல்லிருக்கலாம் இல்லையா? இல்ல சின்ன சாதாரண விஷயமா நம்ம எடுத்துக்கிட்டோம். இது ஒரு பெரிய இஷ்யூவாவோ அந்த பொண்ணை அவன் கையை பிடிச்சி ராவடி பண்ணி இந்த மாதிரி பண்ணியிருந்தாலும் நம்ம வந்து அதை இது பண்ணுவோம். அந்த பையனும் ரெண்டாவது அதோட ரிலீவ் ஆயிட்டான். அதனால வந்து அது மாதிரி ஒரு இதுக்கு போக வேண்டிய தேவையில்லாம போயிருச்சு. இவ்வளவு பெரிய இஷ்யூ இந்த மாதிரி தலை துண்டான ஒரு 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 கொலை வழக்க சாதாரணமான விஷயமா நீங்க எப்படி சொல்லிட முடியும்? ஐயோ, கொலை வழக்க நான் சொல்லல, அந்த நடந்த சம்பவத்தை சொல்றேன். கோயில்ல நடந்த அவங்க பேசிட்டு இருந்த சம்பவத்தை நான் சொல்றேன். கொலை வழக்க வந்து நம்ம எப்படி ஒரு உயிர் போயிருக்கிறது சாதாரண விஷயமே கிடையாது. அதை சொல்லல நானு. அதற்காக என்னைக்காவது வருத்தப்பட்டீங்களா? இப்படி ஒரு உயிர் போயிருக்கு உண்மையா நான் வருத்தப்படுறேன். அவங்க வந்து அந்த சின்ன வயசுல இருந்து எந்த சமூகமா இருக்கட்டும் ஜாதியா இருக்கட்டும் எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்து வளர்த்திருப்பாங்க. அவங்க அந்த பையன் வந்து ஒரு தவறான வழிக்கு போய் இந்த மாதிரி ஒரு இது ஆயிருச்சா இல்ல என்ன நடந்துச்சு உண்மை என்னன்னே தெரியாம போயிருச்சாங்கிறது எனக்கு மிகப்பெரிய வருத்தம். இப்ப என்னன்னா உண்மையான கொலையாளியா இந்த கொலை நடந்தது அப்படிங்கிறது உங்களுக்கு எப்ப தெரியும் தகவல்? அன்னைக்கு சாயங்காலம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4:45 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த ரேஞ்ச் இருக்கும். அப்பதான் தகவல் தெரிஞ்சது எனக்கு. இல்ல அந்த சம்பவத்துக்கு உங்களுக்கு நேரடி தொடர்பு இல்லைன்றதை நீங்க நியாயப்படுத்திட்டு இருக்கீங்க. இல்ல காவல் நிலையத்துக்கே நான் போயிட்டேன், கிட்டேயே போயிட்டேன். அப்பதான் வந்து இந்த மாதிரியான ஃபேமிலி மெம்பர்ஸ் அட்டாக் இந்த மாதிரி இது பண்றாங்க, அந்த பையன் இறந்துட்டானாமான்ற தகவல் அப்புறம் தான் எனக்கு தெரியும். அதனாலதான் நீங்க செல்போன் இதை கூட பார்க்க சொல்லுங்களேன். காவல் நிலையத்துக்கு ஒரு கட்டப்பட்ட 300 மீட்டர் அந்த பெரியார் சிலை ரேஞ்சுக்கு நான் போயிட்டேன். அதுக்கப்புறம் இது டோட்டலா இந்த மாதிரி போகும் தான் ஏற்கனவே பிரச்சனை இருக்கு. நான் இந்த இதுக்காக வந்து ஏன் வந்து நீங்க செய்யலையே இப்ப எல்லாருமே கேட்டுகள் இல்ல உங்களுடைய இப்ப இன்றைக்கு நேற்றைக்கு வந்த வாட்ஸ்அப் மெசேஜஸ்ல எல்லாம் நீங்க கொடுக்கிற தகவல்கள் அப்படிங்கிறது சமூகங்களை குறிப்பிட்டு பேச வேண்டிய அவசியம் என்ன வந்திருக்கிறது? ஒட்டுமொத்த ஒரு குறிப்பிட்ட சமூகங்களுக்கான தலைவரா உங்களை நீங்க வந்து உயர்த்திக்க பாக்குறீங்களா? இதன் மூலமாக உங்களை வந்து பாதுகாக்கிறதுக்கு நீங்க சமூகங்களை பின்னாடி இழுக்கிறீங்களா? இல்ல அப்படி பாதுகாக்க முடியாது. நீதிமன்றம் வந்து நீங்க ஒரு நாட்டினுடைய பிரதமரா இருந்தாலும் தண்டனை கொடுக்கும். இதுல ஒரு சமூகத்தின் பால் கொண்டு வந்தாலும் நம்ம இதுல தப்பிக்கவே முடியாது. அல்லது நீங்க ஒரு நாட்டையே பல சமூகங்களை இப்ப நீங்க உள்ள கொண்டு வந்திருக்கீங்க, பல சாதிகளை நீங்க இன்னைக்கு கொண்டு வந்திருக்கீங்க. உங்களுடைய Facebook சமூகத்தையும் கொண்டு வந்தோம், அனைத்து சமூகத்தையும் தான் கொண்டு வந்தோம். நான் ஒரு அது எழுதுனா எல்லாத்தையுமே இல்ல அதுல வந்து தெளிவான ஒரு பிரிவினை இருந்தது. அதுல தாழ்த்தப்பட்ட மக்கள் இல்லாம மற்ற எல்லாரையும் ஒருங்கிணைக்கிற ஒரு வேலையில போனீங்க. அது ரொம்ப மிக மோசமான ஒரு சமூகத்துல மிகப்பெரிய ஒரு பிரிவினையை உண்டாக்குற ஒரு செயலை செய்கிற ஒருத்தரை காவல்துறை எப்படி அனுமதிக்க முடியும்? இல்ல நீங்க அந்த ஆடியோல கூட கேளுங்க. மிக தெளிவா தாழ்த்தப்பட்ட சமூக இளைஞர்களும் நம்மேல் வந்து உயிரா இருக்கிறாங்க. நான் தெளிவா சொல்லியிருக்கேன். எந்த இடத்துலயுமே தாழ்த்தப்பட்ட சமூகத்தை நான் வந்து பிரிச்சு பேசவே இல்லையே. இப்போ இந்த வழக்கு பொறுத்த வரைக்கும் விஷ்ணுபிரியா வழக்குல காவல்துறையை சார்ந்த ஒரு உயர் அதிகாரி, அவங்க டிஎஸ்பியா இருந்தாங்க. அவங்களுடைய வழக்குல என்ன நடந்ததுங்கிற அக்கறை தமிழக காவல்துறையை விட உங்களுக்கு அதிகமா இருந்துட முடியுமா? நீங்க இதை வந்து ப்ரொஜெக்ட் பண்றதன் மூலமாக விஷ்ணுபிரியாவை நல்லவர்னு சொல்றதன் மூலமாக திரும்பவும் உங்களுக்கான ஒரு கேடயமாக நீங்க சொல்றதனுடைய நம்பகத்தன்மையை உயர்த்தத்துக்கு அதை குறிவைத்து பேசிட்டு இருக்கீங்களா நீங்க? கண்டிப்பா இல்லைங்க. இதுல ஒவ்வொரு மனிதனுக்கும் உரிமை உண்டு. இருக்கக்கூடிய என்ன விட்டுருங்க, என்ன மட்டும் இல்ல, நான் நேரடியாக பாதிக்கப்பட்டிருக்கிறேன். வழக்கு என்னை வந்து முற்றிலும் ஒழிக்க வேண்டும்ங்கிற செயல்பாட்டுல தாங்க முடியாத ஒரு அழுத்தத்துல தான் அவங்க இறந்திருக்காங்களே தவிர இல்ல ஒரு திருச்செங்கோட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களுமே இதை வந்து எடுத்து பேசுறதுக்கு உரிமை இருக்கு. காவல்துறைக்கு மட்டும் உரிமை இல்லை. நீங்க காவல்துறைக்கு உரிமை இருந்து காவல்துறை உயர் இன்னைக்கு அவரை சஸ்பெண்ட் பண்ணிருக்கணும். நேரடியான முகாந்திரம் இருக்கு. அந்த ஸ்டேஷன்ல எத்தனை ஸ்டேஷன்ல பொய் வழக்கு போட்டிருக்காங்க. இல்ல முகாந்திரம் இருக்கிறது என்று உங்களுக்கு கிடைத்த தகவல் அடிப்படையில் நீங்க பேசும்போது தமிழக காவல்துறைக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். அவங்க விசாரணை மேற்கொண்டுட்டு இருக்காங்க. அவங்களுடைய அதிகாரி பற்றிய கவலை நிச்சயம் உங்களை விட அவங்களுக்கு அதிகமா இருக்கும். அந்த ஒரு இளம் அதிகாரி உயிர் போயிருக்கிறதுன்னு போது கட்டாயம் உயர் அதிகாரிகள் எல்லாருக்குமே அந்த அக்கறை இருக்கிறது. உங்களுடைய இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை சொன்னதுக்கு நன்றி யுவராஜ். நீங்க நாளை சரணடைவதன் மூலமாக நீதியின் அல்லது சட்டத்தின் முன் உங்களுடைய
சட்டத்திற்கான மரியாதையை நீங்க கொடுப்பீங்க, அதன் மூலமாக சட்டத்தின் மூலமாக உங்களை நீங்க நிரூபிக்கிறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது. அதற்கு நாளைக்கு உங்களுடைய அந்த சரண்டர் என்பது இருக்கிறது. அதற்கு முன்னதாக நாங்க தொடர்ந்து விவாதத்தில் கலந்துக்கிறோம். உங்களுடைய வருகைக்கு நன்றி. ஓவியா, இதுல 2 விஷயங்கள் பார்க்க வேண்டியிருக்கு. இந்த யுவராஜோட பேட்டி ஒரு பக்கம் இதெல்லாம் இருக்கிறாலும் இன்னொரு பக்கத்துல நமக்கு ஏற்படுகிற கவலை அப்படிங்கிறது விஷ்ணுபிரியா விஷயத்துல அவரே தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. ஒரு உயர் அதிகாரியா இருக்கிறாங்க காவல்துறையில, ஆனாலும் பெண் அதிகாரியா இருக்கும்போது அவங்களுக்கும் இந்த அழுத்தங்கள் இருக்கிறது அப்படிங்கறத இந்த வழக்கு நிரூபிக்குதா? ஏன்னா பெண் என்றால் அது காவல்துறையில இருந்தாலும் படித்து ஒரு பொசிஷனுக்கு வந்த பிறகு அந்த பிரஷர் இருக்கு, நீங்க பாக்குறீங்களா? கண்டிப்பா இருக்கும். இப்போ அது விஷ்ணுபிரியா தற்கொலை அதுக்கு ஒரு உச்சநிலை ஆதாரமாக நம்ம கண் முன்னாடி இருக்குது. ஆனால் விஷ்ணுபிரியா போன்ற அதிகாரிகளுக்கு மட்டுமே தனித்து நிகழ்கிற ஒரு நிகழ்வு இல்லை இது. இது அடிப்படையாக எல்லா கட்டமைப்புகள்லையும், அது காவல்துறை மட்டும் இல்லை, சாதாரண அலுவலகங்கள்ல இருந்து அனைத்து அலுவலகங்கள்லையும் பாலின ரீதியான ஒரு அழுத்தம், ஒரு ஒடுக்குமுறை, இன்னும் சொல்லப்போனால் ஒரு ஒதுக்குகின்ற ஒடுக்குமுறை, அடக்கி வைக்கின்ற நடைமுறை, இதெல்லாம் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த மாதிரியான வழக்குகள் வருகின்ற பொழுது செங்கொடி ஈழத்துக்காக தீக்குளிச்சு இறந்தப்போ கூட அந்த பிள்ளைக்கு ஒரு காதல் விவகாரம் இருந்தது, அதனால தான் அந்த பொண்ணு தீக்குளிச்சிச்சு அப்படின்னு ஒரு செய்தியை பரப்புனாங்க. அதே மாதிரி இந்த விஷயத்துலேயும் வருது. இதில் நம்ம என்ன ரொம்ப முக்கியமாக பார்க்குறோம் அப்படின்னா, இப்படியாக பெண்கள் பிரச்சனையை டைவர்ட் பண்ண முடியும். ஒரு பெண்ணை பற்றி எந்த ஒரு பிரச்சனையினாலும் அதை அடிப்படையாக ஒன்று ஒழுக்கத்தோடையோ, இல்லைன்னா ஒரு பாலின பிறழ்வு மாதிரியோ, இல்லைன்னு சொன்னால் ஒரு பயம், அவங்களுடைய தகுதியின்மை, அவங்களுடைய திறமையின்மை அப்படிங்கிற மாதிரி, ஒரு பொண்ணு தானே என்ன பண்ணுவா அப்படிங்கிற ஒரு பரிதாபத்தோடையோ ஏதோ ஒன்றோடு தொடர்புபடுத்தக்கூடிய, அப்படி தொடர்புபடுத்தி பேசினால் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய. இப்போ என்னன்னு கேட்டால், இப்போ சம்மந்தப்பட்ட ஒரு நிகழ்ச்சி இருக்கு, அந்த நிகழ்ச்சியிலேயே ஒரு பெண்ணை பாதுகாக்கிறதுக்காக சொல்ற மாதிரி ஒரு காவல்துறையில இருக்கிற பெண் அதிகாரிக்கு அவங்க குடும்பம் இன்னைக்கு நிறைய பிரச்சனைகள் எதிர்கொண்டு இருக்கு, அவங்களுக்கான மனத்துயரங்கள் எண்ணி பார்க்க முடியாத ஒரு விஷயமா இருக்கும். ஆனால் அது தொடர்பாக வந்துட்டு இருக்கிற அந்த செய்திகள் இருக்குல்ல, கசிய விடப்படுகின்ற செய்திகள், அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை பற்றிய செய்திகளாக, அது நடந்ததா இல்லையான்ற எந்த அதிகாரமா ஒரு ஆதாரப்பூர்வமான எந்த விஷயமும் இல்லாம அவங்கள பத்தி வர்ற விஷயங்கள் இருக்கிறது. காவல்துறை அதிகாரிக்கே இப்படி ஒரு இருக்கும்போது சாதாரண மக்களுடைய நிலை என்னவாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இதுல வருது. கண்டிப்பா காவல்துறை அதிகாரிகள் மட்டும் இல்ல, சாதாரண பெண்களுக்கு எப்பவுமே கழுத்து மேல தொங்கிட்டு இருக்கிற கத்தியாக தான் இந்த விஷயம் இருந்துகிட்டே இருக்கு. ஒரு பெண்ணுக்கு எந்த இடத்துல போனாலும் தன்னை இந்த மாதிரியான ஒரு அவதூறுக்கு யாரும் ஆளாக்கி விடக்கூடாது, அப்படி ஆளாகாத விதத்தில் நம்முடைய நடவடிக்கை இருக்கணும் அப்படின்னு கவனம் எடுத்துக்கிறதுல தான் அனைத்து அவளுடைய எண்ணங்களும் சிறையுண்டு கிடக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ ஒரு விஷயத்திலேயே கூட ஒரு பெண்ணை பாதுகாக்கிறதுக்காக தான் நான் இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவது என்பது எந்த ஒரு குற்றச்செயலையும் நியாயப்படுத்தக்கூடிய ஒரு செயலாகவும் ஒரு பார்வையாகவும் இங்கே முன்வைக்கப்படுது. இது எல்லாமே ஒரே நாணயத்தோட 2 பக்கங்கள் தான். ஒரு பெண்ணை அவதூறு செய்கிறதும் சரி, இந்த பெண்ணை பாதுகாக்கிறதுக்காகத்தான் தான் இப்படி நடந்து கொள்வதாக ஆண்கள் ஒரு காரணம் சொல்லுவதும் சரி, இது ரெண்டுமே நான் ஒரே நாணயத்தின் 2 பக்கமாக தான் பார்க்குறேன். உங்கள்கிட்ட நான் வரதுக்கு முன்னாடி, இப்போ ஒரு காவல்துறையை ஏன் இந்த மாதிரி வழக்குகளை, குறிப்பாக பெண்கள் குறித்த வழக்குகள்ல காவல்துறையோடைய இந்த அணுகுமுறை அப்படின்னு இருக்குல்ல, இது தொடர்ந்து ஒரு கேள்விக்குள்ளானதாகவே இருக்கிறது. பொதுவாக நிறைய வழக்குகள்ல சாதாரண பெண்கள் அல்லது ஒவ்வொரு நாளும் நம்ம குற்றம் சார்ந்த செய்திகளை பார்க்கும்போது 2வது நாளே அல்லது அன்றைய தினமே கூட செய்தித்தாள்களில் உடனடியாக கொடுக்கப்படுகிற செய்தி அவர்களுடைய அந்தரங்கம் அல்லது அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை குறித்தான செய்திகளாகவே வெளியில வருது. ஆனால் அதற்கு பிறகு அதுதான் இருக்கான்னா அதுவும் இல்லை, நிறைய நேரங்களில் அது மாற்றம் இருக்கிறது. அப்ப இந்த மாதிரியான விஷயங்கள்ல காவல்துறைக்கு போதுமான அளவிற்கான ஒரு சென்சிட்டிவிட்டி இருக்காதுல்ல? இல்லை, பாலின நிகர்நிலை அப்படின்றது இன்னும் ஏட்டில் தான் இருந்துகிட்டு இருக்குது எல்லா இடத்துலையும். ஓவியா சொல்கிறது மாதிரி எல்லா துறைகளிலும் அதே மாதிரி தான் இருக்குது. இப்போ நம்ம மதுரா கேஸ் 1972 நடந்தது. அது பல பேருக்கு நினைவு இருக்கலாம். அந்த கேஸில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பெண் காவல் நிலைய எல்லைக்குள்ளரே மகாராஷ்டிராவில் கற்பழிக்கப்படுகிறாள்ன்றது தான் விஷயம். ஸோ அது கோர்ட்டுக்கு போகும்பொழுது என்ன சொல்லிடுறாங்க, அந்த பெண் இதற்கு முன்பு பல பேரோடு தொடர்புடையவள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பன்வாரி தேவி கேஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த பன்வாரி தேவி ஒரு தாழ்ந்த குலத்தை சேர்ந்தவள், ஆகவே உயர் குலத்தினரான 5 அந்த பெண்ணை பாலியல் வன்புணர்வுக்கு ஆளாக்கி இருப்பார்கள் என்பது நம்பத்தகாதது அப்படின்ட்டு கோர்ட்டில் நீதிமன்றமே சொல்லுது. இது மாதிரியான வழக்குகளில்
ஸோ எல்லாருமே அதே மனநிலையில தான் இருக்கிறாங்க. அதை வந்து திரும்ப திரும்ப அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய பயிற்சிகளின் மூலமாக மட்டும்தான் அதை மாற்ற முடியும். அப்படியான ஒரு முயற்சியை தற்சமயம் முதல்வராக இருக்கிற அவங்க திரு ஜெயலலிதா அவர்கள் 2003 வருஷத்தில் உண்டாக்கினாங்க. ஜென்ரல் சென்சிடைசேஷன் கோர்ஸ்ன்னு சொல்லிட்டு அதில் வந்து காவல்துறையில் இருக்கக்கூடிய மிக உயர் பதவியில் இருக்கிற டிஜிபி முதற்கொண்டு கடைநிலை கான்ஸ்டபிள் வரைக்கும் எல்லாருக்குமாக அந்த பயிற்சி வழங்கப்பட்டது. அந்த ஓராண்டில் நிச்சயமாக ஒரு மாற்றம் தெரிந்தது. ஆனால் அந்த மாற்றத்தை நிலைப்படுத்த முடியவில்லை. ஏன்னா அதுக்கப்புறமேல அது தொடரலை. ஸோ அதனால் அந்த மாதிரி அந்த திரும்ப திரும்ப அவங்களுக்கு சொல்ல வேண்டியதாக இருக்குது. இல்லாவிட்டாக்க பல ஆண்டுகளாக இருண்டு ஒரு 5000 வருஷத்து இருட்டு அப்படின்னு பெரியார் சொல்வார். அது மாதிரியாக அத்தனை வருஷம் இருட்டில் பெண் என்பவள் இப்படித்தான் அப்படி இருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு மனப்பதிவு அவங்களுக்கு அப்படியே கரடு தட்டி காவல்துறையில வந்து ஒரு பிரச்சனை இது. இன்னொரு பிரச்சனை அதிகாரம் அப்படிங்கிறது இருக்குல்ல. உயர் அதிகாரி என்ன சொன்னாலும் அதை கேட்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கட்டமைப்பு இருக்குது. இல்ல, அதாவது உயர் அதிகாரிகள்ன்றவங்க அவங்களுடைய மட்டத்துல ஓரளவு படித்தவங்களா இருக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து இது மாதிரி பெண்களை இழிவுபடுத்தக்கூடிய வார்த்தைகள் அது இதெல்லாம் அவங்க சொல்ல போறதில்ல. இது ஸ்டேஷன் லெவல்ல இந்த கேஸை விசாரிக்கக்கூடியவங்க அது ஒரு முடிவுக்கு கொண்டு வரணுன்றதுக்காக காரணங்களை கற்பிப்பது சில சமயங்களில் நடக்கலாம். அதானே தவிர இதுக்கு வந்து உயர் அதிகாரிகளை தொடர்புபடுத்தி பேசுறது சரியாக இருக்காதுன்னு நான் தொடர்ந்து பேச சமூக பிரச்சனைகள் பேசுறது முன்னாடி அரசியல் ரீதியாக இதுல சில கேள்விகள் எழுப்பப்படுகிறது. கோகுல்ராஜ் கொலை வழக்குல இதுவரைக்கும் பெரிய கட்சிகளாக இருக்கிற, குறிப்பாக ஆளுங்கட்சியாக இருக்கிற அதிமுகவோ அல்லது முக்கிய எதிர்க்கட்சியாக இருக்கிற திமுகவோ இதுல வந்து போதுமான அளவிற்கான கவனத்தையோ அல்லது அதை பத்தின ஒரு பதிவு எங்கேயுமே சொல்லல. நீங்க இது ஒரு தேர்தல் நெருக்கத்தில் இருக்கிறதுனால இந்த விஷயங்கள் எல்லாம் சைலண்டா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு இதோட இருக்கீங்களா? ஒரு ஆளும் கட்சி இந்த கேஸுக்கெல்லாம் போய் ஒரு கருத்தை சொல்லணும் எப்படி எதிர்பார்க்க? அதாவது 2 மரணம் ஆயிருக்கு, கொலை செய்யப்பட்டிருக்கு. இது ஊடகங்கள் பெரிய நடந்த விஷயம் அப்படிங்கிறது நான் சொல்றேன். நீங்க எதற்காக ஊடகங்கள் பெரிதுபடுத்துறதுங்கிறது விஷயம் இல்லாம ஊடகங்கள் பெரிதுபடுத்த போறது இல்ல. இதற்கான முக்கியத்துவம் இருக்கிறது. அங்க சாதி ரீதியான பிரிவினை உண்டாக்குகிறதா, அந்த பிரச்சனைகள் வேறு விதமாக வெடிக்குமா அப்படிங்கிற பிரச்சனைகள் வரும்போது இளவரசன் திவ்யா நடக்கலையா விழுப்புரம் பக்கத்துல? அதனால இது ஒவ்வொன்றுக்கும் பேச ஆரம்பிச்சா அப்புறம் ஜாதி கட்சிகளை பத்தி பேசுறாங்க, அரசாங்கம் ஜாதி பிளவை ஏற்படுத்துறாங்கன்னு அப்படி ஒரு பிரச்சனையை கொண்டு வருவாங்க. இந்த வழக்கை பொறுத்த வரையிலும் ஒரு விஷ்ணுபிரியா அவர்களுடைய தற்கொலையில் தெளிவா அவங்க எழுதி வச்சிருக்காங்க. கோகுல்ராஜ் மரணத்திற்கும் வழக்குக்கும் ஏன்னா இதுக்கும் சம்பந்தம் இல்லை, நான் 3 முறை முயற்சி செஞ்சேன், அதெல்லாம் இருக்கு. அதே மாதிரி ஒரு அழுத்தம் என்பது கொலை வழக்குல அது கிட்டத்தட்ட ISIS பண்ற மாதிரி ஒரு தலையை 2ஆ வெட்டி இருக்கிற ஒரு விஷயமா இருக்குது. அதை எப்படி சிபிசிஐடி விசாரிக்கணும்? அது கோர்ட்ல இருக்கு. கோர்ட்ல இருக்கும்போது ஒரு அரசாங்கம் அதை பத்தி கருத்துக்களை பேசக்கூடாது. அரசியல் கட்சியாக நீங்க இதுல முக்கியமான ஆளுங்கட்சியா இருக்கிறோம். அரசியல் கட்சியாக மட்டுமல்ல, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆளுங்கட்சியா. இன்னொரு கேள்வியும் முன்வைக்கப்படுது. இவ்வளவு நாட்கள் இப்ப யுவராஜ் வந்து எல்லாருக்கும் அவைலபிளா இருக்காரு, மீடியால பேச முடியுது, எல்லாம் இருக்கும்போது தமிழக காவல்துறை அவரை நெருங்க முடியலையா? இதுக்கான ஒரு இத்தனை நாட்கள் கடந்து போறதுக்கான ஒரு அழுத்தம் தமிழக அரசுல இருந்து வரலையாங்கிற கேள்வியும் இருக்கு. அவருக்கு அரசியல் பின்புலம் காரணமாக இந்த நடவடிக்கை எடுக்கப்படலையாங்கிற கேள்வியும் இருக்கு. எங்கள் சார்பில் அவருக்கு எதுவும் அரசியல் பின்புலம் இருக்கிறதாக்கா நான் ஒத்துக்க மாட்டேன். அப்படி எதுவுமே அவருடைய அமைப்பு வேறையா இருக்கலாம். எங்களுடைய சார்பிலோ எங்களுடைய இதுலயோ எங்கள் அதிமுக சம்பந்தப்பட்ட எந்த அரசியல் பின்புலமும் அவருக்கு கிடையாது. ஒண்ணு. இரண்டாவது, அவர் இவ்வளவு சொல்றாரு, நியாயப்படுத்துறாரு தன்னை. நேரடியா நீதிமன்றத்துல நீங்க கேட்ட மாதிரி போய் சொல்லி இருக்கலாம். ஒருத்தர் அவ்வளவு சீக்கிரமா வந்து இவர் குற்றவாளின்னு சொல்லி அப்படிலாம் ஜெயில போட்ட முடியாதுங்க. நீதிமன்றம் இல்லையா, நீதி இல்லையா? இவ்வளவு மீடியாவுக்கு பேட்டி கொடுக்குறாரு, இவ்வளவு பேசுறவரு, நான் இவ்வளவு போலீஸ் அலக்கழிச்சிட்டேன்னு வருத்தப்படுறவரு நேராக நீதிமன்றத்துக்கு போயிருக்கலாம். இரண்டாவது, ஒரு பெண்ணுக்கு அழுத்தம் இந்த டிபார்ட்மெண்ட் மேடம் பல வருஷம் இருந்திருக்காங்க. எல்லா துறையிலுமே பெண்களுக்கு பிரச்சனை வரத்தான் செய்யுது. ஆனால் இன்னைக்கு இருக்கிற பெண்கள் அதையெல்லாம் தாண்டி தைரியமான பெண்கள் இன்னைக்கு 90%. சமீபத்தில் பாத்தீங்கன்னா செவ்வாய் கிரகத்துக்கு போறதுக்கு ஒரு பொண்ணு கோவை பக்கத்துல திரும்பி வராட்டாலும் பரவாயில்ல, நான் அங்க போக தயார்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு பெண்கள் தைரியமா இருக்காங்க. ஏதோ 100ல் 1 பெண் அந்த மனம் பாதிக்கப்பட்டு அது தற்கொலைக்கு போறாங்க. அத பலவீனமான ஒரு பெண்ணாக அப்படியெல்லாம் இதுல நம்ம கற்பிதம் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. நீங்க தற்கொலை என்பதே பலகீனம் தான் மிஸ்டர் கார்த்திக். இல்ல, எப்படி நீங்க ஒரு ஃபிராக்சர் ஆஃப் செகண்ட்ல முடிவு பண்றதுதான் தற்கொலை என்பது. ஒரு நிமிஷத்துல நம்ம வாழ்க்கை தைரியம் நினைச்சோம்னா எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணலாம். இல்ல, அவங்களுடைய இந்த சொசைட்டிக்காக அவங்க கொடுத்த கான்ட்ரிபியூஷன் நீங்க ஒரு நிமிஷத்துல ஒண்ணுமே இல்லாத மாதிரி கொண்டு அவங்க சொசைட்டிக்காக கொடுத்த கான்ட்ரிபியூஷனுக்கும் நீங்க அவங்களுடைய தற்கொலைக்கு எப்படிங்க சம்மந்தப்படுத்துறீங்க? அவங்க என்ன சொல்லிருக்காங்க? நான் 3 முறை தற்கொலைக்கு முயற்சி பண்ணேன், எனக்கு பல அதுலயே நிறைய டிஸ்பியூட் இருக்கு. கடிதங்கள் வந்து ஒரே நேரத்துல வரல, 3 பகுதியா வருது. எண்கள் அது கோர்ட்ல இருக்கு. அத பத்தி நான் விவாதிக்க தயாரா இல்ல. அது கோர்ட் கண்டிப்பா தெரியப்படுத்துவாங்க. இந்த அவங்க அதுவும் சொல்லிருக்காங்க, நான் ஆடியோ பேசி வச்சிருக்கேன், அதையும் போலீஸ்ட்ட சொல்லிருக்காங்க, நீங்க அந்த வீடியோ எடுத்துக்காங்க அப்படினு. சுதா, நீங்க ஒரு வழக்கறிஞராகவும் இருக்கீங்க. காங்கிரஸ் கட்சியில தொடர்ந்து இந்த விஷயங்கள்ல ஓரளவுக்கு குரல் கொடுத்திருக்காங்க. ஆனால் கோகுல்ராஜ் விஷயத்துல காங்கிரஸுமே இல்ல, விஷ்ணுபிரியாவுக்கு கொடுத்த குரல் இதுலயுமே காணோம். உங்களுடைய பார்வை என்னவா இருக்கு இந்த வழக்கை பொறுத்தவரை? வந்து எனக்கு
சகோதரி சரஸ்வதி பேசுறது வந்து எனக்கு உண்மையாக ஆச்சரியமாகவும் இருக்கும், மிக வருத்தமாகவும் இருக்கு. ஏன் இவங்க கொலை வழக்கில் வந்து இவங்களோட தற்கொலைக்கு வந்து நீங்கள் வருத்தம் தெரிவிக்கல இந்த அரசாங்கம், இல்லை உங்கள் கட்சி ஏன் வருத்தம் தெரிவிக்கலன்னா ஏன் தெரிவிக்கணும்? இது வந்து நீதிமன்றத்தில் இருக்க வழக்கு, காவல்துறை விசாரிச்சுட்டு இருக்காங்கன்றாங்க. தன்னோட சகோதரி இறந்துட்டாங்கன்ற அந்த மனோபாவம் வந்து வரலன்றது வந்து எவ்வளோ மோசமா இன்றைக்கு வந்து தமிழகம் நடந்து கொண்டு. நான் பேசி முடிச்சிட நீங்க பேசுங்க. இது சாதாரண தற்கொலை வழக்கு அல்ல. ஒரு பெண் என்பவளே வந்து ஒரு மைனாரிட்டி குரூப்பா தான் இன்னைக்கும் சமூகத்தில் பார்க்கப்படுகிறது. அதுவும் குறிப்பா தலித் இனத்திலிருந்து ஒரு பெண் வந்து படித்து வருவதே பெரிய அபூர்வம். அதையும் தாண்டி படித்து வந்து இவ்வளவு ஒரு பெரிய பதவியை வந்து வகிக்கின்ற ஒரு பெண்ணை எந்த அளவுக்கு காவல் உயர் அதிகாரிகள் வந்து அவங்கள மிகப்பெரிய அளவில் கஷ்டப்படுத்திட்டு இருக்காங்கன்றத எல்லா ஊடகங்களும் எல்லா பத்திரிகைகளும் வெளிவந்தது. கோகுல்ராஜ் உட்பட எல்லாம் அவங்க வாட்ஸ்அப்ல இருந்து அந்த விஷ்ணு பிரியா பேசின அதே குரல் வந்து வெளிப்படுத்தினாங்க எல்லாம் வாட்ஸ்அப்ல. அதை கேட்ட பின்பு கூட இந்த அரசாங்கம் மெத்தனமாக இருப்பது. அந்த விஷ்ணு பிரியாவோட அந்த மரணத்திற்கு ஒரு சின்ன ஒரு கண்டோலன்ஸ் கூட, ஒரு வருத்தம் கூட பெண் முதலமைச்சரா இருக்கின்ற மாநிலத்தில் முதலமைச்சர் ஒரு வருத்தம் தெரிவிக்கல. ஒண்ணு. இன்னொன்னு, சரஸ்வதி அம்மா பேசும்போது சொல்றாங்க கோகுல்ராஜ் வந்து நீதிமன்றத்துல சரணடைய வேண்டியதானே, சட்டத்தின் பூர்வமா சரணடைய. நான் கேட்கிறேன் நான் கேட்கிறேன் இன்னைக்கு யுவராஜ் வந்து எல்லா பத்திரிகைகளும் இது இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்காரு, எல்லா வாட்ஸ்அப்ல ரெகுலரா வந்துட்டு இருக்காரு. இன்னைக்கு இப்ப இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்காரு. காவல்துறையினர் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? காவல்துறை உண்மையா செயலிழந்து போச்சுன்றத ஒத்துக்க சொல்லுங்க. குற்றவாளி தானாக தான் நீதிமன்றத்துக்கு சென்று சரணடைய வேண்டும் என்றால் காவல்துறையினர் எதுக்கு? காவல்துறை எதற்கு? ஒரு முதலமைச்சருடைய கடமையாக சிபிசிஐடிக்கு உத்தரவிட வேண்டியது முதலமைச்சர் அம்மா செஞ்சிருக்காங்க. தெரிவிக்கணும்னா எத்தனை பேருக்கு, அதாவது ஒரு நாட்டுல ஒரு பிரச்சனை, எத்தனையோ பிரச்சனை டெய்லி நடக்குது. இதுல நீங்க வந்து காவல்துறையில பணியாற்றி சாதாரணமா மரணம் அடையவர்களுக்கும் கூட நீங்க வந்து தொடர்ந்து இதெல்லாம் தொகையெல்லாம் கொடுக்குறீங்க, கருணை தொகை வருது ஒவ்வொரு நாளும். ஆனால் இந்த வழக்குல ஒரு டிஎஸ்பி இறந்திருக்கிறாங்க, அதுவும் வேலை பணியில இருக்கும் போது இறந்திருக்கும் போது அது சாதாரண நிகழ்வா எடுத்துக்க முடியுமான்னு தெரியல. அவர்கள் யாரும் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதற்குரிய நடவடிக்கை தான் அரசாங்கம் எடுக்கவே தவிர அரசாங்கம் எல்லாத்துக்கும் கண்டனம் தெரிவிக்க ஆரம்பிச்சா ஒரு நாளைக்கு பல பிரச்சனைகள் தெரிவிக்கணும். ஒண்ணு. ரெண்டாவது, என்னமோ அவரே பிடிக்க முடியலங்கிறாங்க. இதே காட்டுல சந்தன கருத்தல் வீரப்பன் இப்போவாது இவ்வளவு மீடியாஸ், அப்ப ஒண்ணுமே இல்லாத காலத்துல ராஜ் டிவி உள்ள போய் பேட்டி எடுத்துன்னு வரலையா? அப்போ திமுக ஆட்சி காலத்துல சந்தன கருத்தல் வீரப்பனை பிடிக்கல, அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அவனே பிடிச்சோம். யுவராஜை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, நான் வந்து போய் சரணடைறதுக்கு எனக்கு போலீஸ் மேல நம்பிக்கை இல்லைன்னு ஒரு தடவை சொல்றாரு. சிபிசிஐடி என்கிட்ட நல்லா நடந்துகிட்டாங்க, அதனால இப்ப சரணடைய முடிவு பண்ணிட்டேங்கிறாரு. ஆக அவர் வந்து ஒரு கண்ணாமூச்சி விளையாட்டை விளையாடிட்டு இருக்காரு. என்னைக்கு இருந்தாலும் நீதிமன்றத்தில் அவர் வந்து சொல்லத்தான் வேண்டும் உண்மையை. அவர் சைடுல நீதிமன்றம் வரட்டும். அவர் மேல எந்த தவறும் இல்லை. மந்திரிகளோட பின்னணியும் ஒரு சிறிய இடைவெளி கூட சாதாரண ஒரு ரிக்ஷா தொழிலாளியோ இல்ல கூலி தொழிலாளியோ இல்ல விவசாயிகளையோ சிறு சிறு வழக்குல கூட நீங்க பிடிச்சு கொண்டு போய் துன்புறுத்துறீங்க. மிகப்பெரிய வழக்கு இல்ல. நீங்க நிறைய குற்றச்சாட்டுகள் வச்சிருக்கீங்க, அதுக்கு அவங்க கேளுங்க. ஓவியா, நீங்க நீங்க எப்படி அரசாங்கத்தோட ஒப்பிடுவீங்க? நான் அரசாங்கமா கைது பண்ணிட்டு போகுது, அது காவல்துறை. அவர்கள் தவறு செய்தா கைது பண்ணுவாங்க. எல்லாத்தையும் ஒரு மாசமா 2 மாசம் 3 மாசம் காங்கிரஸ் ஆட்சியில டெல்லியில பஸ்ல கற்பழிக்கப்பட்ட காங்கிரஸ் ஆட்சியில ஒரு பெண் டிஎஸ்பி இவங்க ஆட்சியில தான் நிறைய குற்றச்சாட்டுகள் வச்சிருக்கீங்க. ஓவியா, இந்த பிரச்சனையில ஒரு முக்கியமான விஷயம் திலகவதி மேடம் சொன்னது, உயர் அதிகாரிகள் அப்படியெல்லாம் அழுத்தம் கொடுக்க மாட்டாங்க, படித்தவர்கள் அவங்க வந்து இந்த மாதிரி பிரச்சனைகளை எப்படி கையாளணும்னு தெரியும், கீழே இருக்கிற அதிகாரிகளை எப்படி கையாளணும்னு தெரியுங்கிற ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க. அது முழுமையாக ஏற்கக்கூடியதா? உயரதிகாரிகள் அப்படிப்பட்ட அழுத்தம் கொடுக்க மாட்டார்கள் அப்படிங்கிறதுல வந்து எனக்கு நம்பிக்கை இல்லை. 2 விஷயம் அதில் அடிப்படையாக சொன்னோம். நம்முடைய படிப்பு அப்படிங்கிறது வந்து ஒரு மாற்று கலாச்சாரத்தை சொல்லி கொடுக்குற படிப்பாக நான் இல்லை. இங்கே அதிகாரிகள் அப்படிங்கிறவங்க படிப்பின் மூலமாக வர்றாங்க, கல்வியின் மூலமாக தான் அவங்க அந்த நிலைக்கு போகிறாங்க.
அப்புறம் உள்ளுக்குள்ளே இருக்கிற சமுதாய செல்வாக்கை பயன்படுத்தியும் வந்து மேலே போகிறாங்க. இந்த 2 வழியில் தான் போகிறாங்க. இது ரெண்டுமே வந்து ஒரு மாற்று சமூகத்துக்கு எதிரான விஷயங்களாக தான் இன்றைக்கி இருந்துகிட்டு இருக்கு. ஆக இதன் மூலமாக உயர் அதிகாரிகளாக ஆனவர்கள் உயரதிகாரிகளாக இருக்கின்ற காரணத்தினால் உயர்ந்த மனிதர்களாக இருப்பதற்கு எந்த வாய்ப்பும் வந்து இல்லை. இயற்கையாகவே அவங்க உயர்ந்த மனிதர்களாக இருந்தால் தான் உண்டு. மற்றபடி இந்த அதிகாரத்தின் மூலமாக மனிதன் கெட்டு போகிறதுக்கு தான் நிறைய வாய்ப்பு இருக்கே ஒழிய நல்லவங்களாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா எனக்கு தெரியல. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் இந்த நடந்துகிட்டு இருக்கிற விவாதங்கள் பற்றி சில கருத்துக்களை நான் வந்து முன்வைக்க விரும்புகிறேன். அது என்னன்னு கேட்டால், இப்போது என்ன எனக்கு வருத்தமாக இருக்குன்னா, இது ஏதோ ஒரு தனிப்பட்ட கொலை வழக்கு அப்படிங்கிற மாதிரியும், ஒரு தனிப்பட்ட பெண்ணோட அந்த அம்மா வந்து ஏதோ ஒரு தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அல்லது சந்தேகத்துக்குரிய மரணம், இப்படி ஒரு தனிநபர் பிரச்சனையாக இந்த இஷ்யூவை வந்து நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் இங்கே டோட்டலாக நடந்துகிட்டு இருக்கிறது ஒரு சமூக பிரச்சனை. அதாவது ஒன்று பாலினம் சார்ந்த பிரச்சனை, இன்னொன்று வந்து சாதி சார்ந்த பிரச்சனை. இதில் கொலையுண்ட மனிதர்கள் வந்து விக்டிம் ஆகிருக்கிறாங்க, பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அவங்கள இந்த கொலையை வந்து தனிநபர்களோட சம்மந்தப்படுத்தி பேசுகிறத விட அந்த தனிநபருக்கான பின்புலமே வந்து சாதியாக இருக்குது, சாதி அமைப்பாக இருக்குது. அதோட தொடர்புபடுத்திய உரையாடல்கள் இந்த ஊடக வெளியில் கூட கம்மியாக தான் நடக்குது. அது இப்போ நடக்க வேண்டிய அளவுக்கு நடக்கலை. இன்றைக்கி இப்போ இவருடைய பேட்டியெல்லாம் பார்க்கும் பொழுது, யுவராஜ் பேசுனதெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது என்ன தோணுது அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி அவர் வந்து ஒரு இளைஞராகவும் இருக்கார், அவர் வந்து ரொம்ப வயதானவர் இல்லை. அப்போது இந்த வயதில் உள்ள ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் உள்ள இளைஞர்கள் இன்றைக்கி வந்து சாதியை வந்து தங்களுடைய ஒரு கௌரவமாக மீண்டும் எடுத்து அணிந்து கொள்கிறார்கள், தங்களுடைய அடையாளமாக மாற்றிக்கிறாங்க. அப்படிங்கிறது அது ரொம்ப வேதனைக்குரிய ஒரு விஷயம். இது பரவக்கூடாத ஒரு கலாச்சாரம். இதை பற்றி நம்ம இன்னும் ஆழமாக சிந்திக்க கடமைப்பட்டிருக்கோம். ஏன் வந்து ஒரு தலைமுறை நாம் அதிலேருந்து எந்த சமூகத்தை நம்ம மீட்டெடுத்துகிட்டு வந்திருக்கிறோமோ அந்த சமூகத்தில் இருந்த இளைஞர்கள் வந்து மறுபடியும் இந்த மாதிரியான ஒரு பாணியில், நான் வந்து இந்த சாதி, நான் வந்து எல்லா சாதியையும் மதிக்கிறேன், எப்போ எது வரைக்கும்னா அவங்க சாதி கலாச்சாரத்துக்குள்ளார கட்டுப்பாட்டுக்குள்ளார ஒழுங்கு மரியாதையாக இருக்கும்போது. ஆனால் இந்த சாதிய அமைப்புக்கு வெளியே நீ வரணும்னு முயற்சி பண்ணாலோ, இந்த சாதிய அமைப்பை தாண்டி நீ வரணும்னு நினச்சாலோ, அது யாராக இருந்தாலும் நாங்கள் இனிமேல் தண்டிப்போங்கிற ஒரு தொனி இந்த அமைப்புகள் மத்தியில் பரவுறதுங்கிறது ரொம்ப ஆழமாக கவனிக்கப்பட. தொடர்ந்து பெரியாரிய இயக்கங்களும் இல்லை திராவிட கட்சிகளும் ஆட்சியில் இருந்து ஒரு 50 ஆண்டு காலத்தில் இந்த முரண்கள் எதுவுமே குறையாமலே இருக்குதா பாக்குதா? இப்ப சமீபத்திய நிகழ்வுகள் பார்த்தா அதிகரிக்கிற நிகழ்வுகளை பார்க்கும்போது அது எப்படி நீங்க பாக்குறீங்க? ஒரு பெண்ணியவாதியா உண்மையில பெண்ணியவாதியாக நான் சொல்ல வேண்டிய இன்னொரு விஷயம் இருக்குது. இந்த இடத்துல பெரியாரியவாதியாக நான் பதிவு பண்ணுறேன். நான் அப்படி பார்க்கல. அதுக்கு மாறாக நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னு சொன்னால், உண்மையில் பெரியார் இயக்கத்தினுடைய விளைவாகவும் தொடர்ந்து திராவிட இயக்கங்களுடைய ஆட்சியாக தான், அது எல்லா ஆட்சிகளையும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன், அதனுடைய விளைவாகவும் தான் இங்கே வந்து ஒரு உண்மையான அனைத்து மக்களுக்குமான வளர்ச்சிங்கிறது நடைபெற தொடங்கி இருக்கு. அந்த வளர்ச்சியின் விளைவாக அது ஒரு கட்டத்தில் மீண்டும் முரண்பாடுகளை சந்திக்குது. இப்போ ஒடுக்கப்பட்ட மக்களுடைய வளர்ச்சி என்பதே இப்போ இடைநிலையில் உள்ள சமூகங்களுக்கு ஜீரணிக்க முடியாத ஒரு விஷயம். அந்த இடத்துல தான் என்னோட கேள்வி இருக்கு. நிச்சயமா அந்த ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்கு, இந்த கட்சிகளுடைய பங்களிப்பு இதெல்லாம் நம்ம குறை சொல்லல. ஆனால் இந்த ஒரு படிநிலை முன்னேறும் போது இருக்கிற இந்த பிரச்சனைகளின் போது இடைநிலை சமூகத்தை சார்ந்தவர்களுடைய பிரச்சனைகளில் இவங்க குரல் கொடுக்கறதுல ஒரு தயக்கம் இருக்கிறதா தெரியுது. அது அப்படி அதை ஏற்கிறீங்களா நீங்க? இல்லை, எனக்கு தெரிஞ்சு இப்போ ஆட்சி அதிகாரத்தில் நான் 2 பிரிவாக பிரிக்கிறேன். ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்ற திராவிட இயக்கத்தை சார்ந்தவங்க வந்து ஓட்டுக்காக பயப்படுறாங்க. அந்த ஓட்டு எண்ணிக்கைன்னு பார்த்தா அது இடைநிலை சாதி மக்கள்கிட்ட அதிகமாக இருக்குது. அதனால அவர்களை எதிர்த்து இவங்க வந்து கடுமையாக பேசுகிறதுக்கு அவர்கள் அஞ்சுறாங்க. அதை தவிர ஆட்சி அதிகாரத்தில் இல்லாத முற்போக்கு சிந்தனையாளர்களாக இருக்கக்கூடியவங்க, திராவிட இயக்க சிந்தனையாளர்களாக இருக்கக்கூடியவங்க இன்னும் கொஞ்சம் இந்த விஷயத்தை வந்து சமநிலையோடு நோக்கணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். முற்போக்காளர்கள் நான் தொடர்ந்து வருவேன், நிறைய பேசியிருக்கோம். முற்போக்காளர்கள் எல்லா தவறுகளையும் கண்டிக்க வேண்டிய அவசியம் இருக்கு அப்படிங்கிற ஒரு இதுவும் முன்வைக்கப்படுது. அவங்க செலக்டிவா அதை கண்டிக்கிறாங்க, பல விஷயங்களை கண்டிக்கிறது இல்லை அப்படிங்கிற ஒரு ஒரு குற்றச்சாட்டு சில சமூகங்கள்ல இருந்து தொடர்ந்து முன்வைக்கப்படுகிறது. அது எப்படி? அது ஒரு அவங்களுடைய ஒரு மனநிலையாக வெளிப்படுது. அந்த மனநிலை
மனநிலையை வந்து நான் ஓரங்கட்ட விரும்பலை. அந்த அந்த மனநிலையை வந்து அட்ரஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. ஏன்னா அது பெரும்பான்மை மக்களுடைய மனநிலையாக மாறிக்கிட்டு இருக்கு. அதனால அது கவனிக்கப்படணும், நான் இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் அதே நேரத்தில் அவங்க வந்து கொஞ்சம் மனச்சாட்சியோடையும் யோசிச்சு பார்க்கணும். மிக கொடூரமான கொலைகள் நடைபெறும் பொழுது, வன்கொடுமைகள் நடைபெறும் பொழுது யார் பக்கம் நிற்க முடியும்? கொலையுண்டவங்க பக்கம் தான் நிற்க முடியும். இல்ல அதான் கொலைகள் அவங்க சொல்ற குற்றச்சாட்டு அதை சரியா முழுமையா அப்படியே எடுத்துக்க முடியாது அந்த குற்றச்சாட்டுகளை. ஆனாலும் அதுல அவங்க வைக்கிறதுல இந்த மாதிரியான நிகழ்வுகள் மற்ற சமூகங்களையும் நடக்குது. அந்த நேரங்கள்ல அதுக்கான குரல் ஓங்கி ஒலிக்கிறது இல்ல, அது ஒரு மனித உரிமை அல்லது மனித உயிர்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனையா அதை பாக்குறது இல்லைங்கிற ஒரு சொல்றாங்க. அதை முழுமையா ஏற்க முடியுமாங்கிறது தெரியல. ஒரு விவாதத்துக்கான ஒரு விஷயமா தான் நான் அதை உங்கள்கிட்ட முன்வைக்கிறேன். அப்படி ஒரு விவாதத்துக்குரிய விஷயமா பார்க்கும்போது அப்படி இரண்டு தரப்பிலும் படுகொலைகள் நடக்குதுங்கிற மாதிரி எனக்கு தெரியல. அப்படி சொல்லிட முடியாது. எண்ணிக்கை அடிப்படையில தொடர்ந்து பேசலாம். ஆனா அவர்களுடைய அந்த குரலும் கவனிக்கப்படணும் அப்படின்னு நான் ஏத்துக்கிறேன். சரஸ்வதி, இந்த இடத்துலதான் உங்களுக்கு திரும்பவும் அவங்க முன்வைக்கிற விஷயமும் கூட இந்த வாக்குகளுக்காக முக்கியமான பிரச்சனைகள்ல குரல் கொடுப்பதுல கட்சிகள் தயக்கம் காமிக்கிறாங்க, குறிப்பாக பெரிய கட்சிகள் தயக்கம் காமிக்கிறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அப்படியே ஒண்ணும் இல்லைங்க. எந்த இயக்கமும் சரி ஒரு ஜாதியை சொல்லி எந்த கட்சியுமே ஜாதிக்காக வேண்டி யாரும் பேச மாட்டாங்க. அது ஏன் நீங்க காங்கிரஸ் எடுத்துக்காங்க, டிஎம்கே அரசியல் தேர்தல் வரும்போது அந்தந்த ஜாதியை சேர்ந்தவங்க கட்சியில் இருக்கும் போது அந்த தொகுதியில வாய்ப்பு கொடுப்பாங்களே தவிர ஒவ்வொரு சமயமும் ஒவ்வொரு ஜாதியை குறிப்பிட்டு எந்த பேச மாட்டாங்க. ஒரே ஒரு நிமிஷம், ஒரு பிரச்சனை வந்து நம்ம சாதியை சொல்லி பேச வேண்டாம், ஆனா அது சாதிய பிரச்சனையா வந்து முன்னாடி நிக்கும் போது அதை அட்ரஸ் பண்ணணுமா இல்லையா? அதை அட்ரஸ் பண்ணணும். இல்ல பலமுறை அரசாங்கம் அதை சொல்லி இருக்குங்க. இப்ப அந்த விழுப்புரத்துல பாமகவுக்கு இவங்களுக்கு பிரச்சனை வரும்போது கூட அதை முதலமைச்சர் பேசியிருக்காங்க. ஆனால் இந்த ஜாதிக்காக அந்த ஜாதிக்காக என்று பிரித்து ஒரு முதலமைச்சர் பேச முடியாது. இன்னொன்னு இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் எங்கள் அரசுடைய என்னுடைய கருத்துன்னு சொல்றேன், தற்கொலை செய்து கொண்ட விஷ்ணுபிரியாவுக்கு மட்டுமல்ல, கொலை செய்யப்பட்ட கோகுல்ராஜுக்கும் நியாயம் கிடைக்க வேண்டும். ஒரு இளைஞன் பாவம் சிபிசிஐடி விசாரணைக்கு உத்தரவிட்டு இருக்காங்க, அது சிறப்பு கவனம் இருக்கு அப்படிங்கிற அதுக்கு மீறி நம்ம ஒரு முதலமைச்சர் உட்கார்ந்து இந்த ஜாதி அந்த ஜாதி என்று பிரித்து வந்து பேச முடியாது. அப்படி பிரிக்கிறவர்களை தடுப்பதற்கான முயற்சி தான் கேட்கிறோம். இதை பேசணும்னு சொல்ல முடியாது. அந்த பிரிவினைக்கான முயற்சிகளை எடுத்துட்டு இருக்காங்க. எப்பவுமே அம்மா சொல்றது ஜாதி அரசியல் கூடாது என்பது எங்களுடைய ஆணித்தரமான கருத்து. எப்பவுமே அது இன்னொரு இதுவாகவும் இருக்கிறது. டிஎஸ்பி மகேஸ்வரியோடைய இந்த வாக்குமூலங்கள் பல கேள்விகளை எழுப்புச்சு. இவங்களுடைய தோழியான மகேஸ்வரி சொன்னதுல மூலமாகத்தான் உலகத்திற்கு பல விஷயங்கள் தெரிஞ்சது. அந்த உயரதிகாரிகளுடைய டார்ச்சர் உள்ளிட்ட பல விஷயங்களை அவங்க முன் வச்சாங்க. இப்போ சமீபத்தில் சிபிசிஐடியோடைய விசாரணையின் போதும் அவங்க சில ஆடியோ ஒளிப்பதிவுகளை சிபிசிஐடிக்கு கொடுத்ததா சொல்றாங்க. அதுல விஷ்ணுபிரியாவே அழுதாக அந்த மாதிரிலாம் சொல்றாங்க. இப்போ இந்த நிலையில தான் நீங்க வந்து இப்போ மகேஸ்வரனுடைய இந்த மாதிரி வெளிப்படையா வந்து பேசுறவங்களுடைய பதவி, அவர்களுடைய அந்த துறையில இருக்கிற அவங்களுக்கான நிரசனம் அப்படிங்கிற ஒரு கேள்வி முன்வைக்கப்படுது. அதற்கு இப்போ உங்களை மாதிரியானவர்கள் என்ன இது பண்ண போறீங்க? அதை பேக் பண்றீங்களா? ஏன்னா ஒருத்தர் வெளிப்படையாக தைரியமாக வந்து இந்த வழக்குல உண்மை வெளியில வரணும்னு பேசுறாங்க. அப்ப அதுக்கு வந்து அரசாங்க பதவிங்கிறது ஒரு தடையா இருக்க முடியுமா அப்படிங்கிற கேள்வி. இல்லை, அதாவது உண்மைன்றது என்னன்றதை கட்டாயமாக ஒருத்தர் சொல்ல கடமைப்பட்டிருக்காங்க, அவங்க சொல்ல தான் வேணும். ஸோ மகேஸ்வரி அது மாதிரி அன்றைக்கி அவங்க பேசினாங்க. ஸோ அவங்க என்ன பேசினாங்களோ அதுக்கான ஆதாரங்களை தர வேண்டியது அவங்களுடைய பொறுப்பு. அதையும் அவங்க செஞ்சுருக்குறாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ அப்படியாக இருக்கக்கூடியவங்க அவங்களுடைய இது வந்து அவங்களுடைய மனசாட்சி சார்ந்த ஒரு விஷயம். தெரிஞ்ச உண்மையை உறக்க சொல்வது என்பது அதை வந்து அவங்க கரெக்டாக செஞ்சுருக்காங்கன்னு தான் நினைக்கணும். அதுக்கு அவங்களோட வேலை பார்க்குற டிபார்ட்மெண்ட்டுக்கும் வந்து எந்த தொடர்பும் கிடையாது. அதனால் அவங்க டிபார்ட்மெண்ட்டில் வந்து கஷ்டப்பட போகிறாங்கன்னோ அல்லது சுகப்பட போகிறாங்கன்னுட்டோ நம்ம நினச்சிக்க வேண்டியது கிடையாது. அப்படி நினச்சிக்க வேண்டிய சூழல் உருவாகவும் கூடாது அப்படின்றதான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஆனால் இந்த வழக்கை பொறுத்தளவுலேயே நான் முக்கியமாக சொல்ல விரும்புகிறது என்னன்னு கேட்டால், இந்த பொதுவெளியில் இருக்கக்கூடிய கனத்த மௌனம் அது வந்து ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருக்குது எனக்கு. என்னன்னு கேட்டால், மற்ற இடங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன உங்களுக்கு 72 மதுரா கேஸில் சுப்ரீம் கோர்ட்லேயே வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்றாங்க. அதில் வந்து குற்றம் சாட்டப்பட்டவர்களை விடுவித்துடுறாங்க அந்த காவலர்களை. அதற்கு பிறகு அந்த டெல்லி யூனிவர்சிட்டியில் வேலை செய்யக்கூடிய லொத்திகா சர்க்கார் அப்படின்றவங்களும் அவங்களோட மற்ற 2 ப்ரொஃபஸர்களும் 2 பேரும் சேர்ந்து உபேந்திர தீட்சித் இந்த மாதிரி இவங்க வந்து சேர்ந்து ஒரு இயக்கத்தை வந்து ஆரம்பித்து இது நடந்திருக்கிறது சுப்ரீம் கோர்ட்டு கொடுத்த இது தீர்ப்பாக இருந்தாலும் கூட அது சரியானது அல்ல அப்படின்ற ஒரு எண்ணத்தை வந்து எல்லா இடத்துலையும் ஏற்படுத்துகிறாங்க. அதை தொடர்ந்து பல மகளிர் அமைப்புகள், டெல்லியில் இருக்க சஹேலி முதற்கொண்டு பல மகளிர் அமைப்புகள் அதை கையில் எடுத்துக்கிறாங்க. நிறைய அவங்க உறக்க குரல் கொடுக்குறாங்க. அது வந்து என்னத்தை ஏற்படுத்துது? தமிழகத்தில் ஆமாம், அது ஹைதராபாத்தில், பாம்பேல, டெல்லியில்
எல்லாமே வந்து பல மகளிர் அமைப்புகள் வந்து இதை மிகவும் உறக்க சொல்கிறாங்க, பேரணி நடத்துகிறாங்க, தர்ணா பண்ணுறாங்க. இந்த சத்தம் வந்து நீதிமன்றத்தை எட்டி அவங்க வந்து ஒரு பெஞ்சை வந்து வச்சு அந்த பெஞ்ச் மூலமாக அப்போ தான் வந்து முதல் முறையாக இந்த பாலியல் வன்கொடுமைக்கான சட்டம் வந்து புதுப்பிக்கப்படுகிறது, மாற்றப்படுகிறது. உங்களோட இறுதி கருத்தை அதை எடுத்துக்கிறேன். சுதா, இப்போ நீங்க வந்து சிபிஐ விசாரணை வேணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் வைக்கிறாங்க. ஆனால் நீதிமன்றம் தற்போதைக்கு சிபிசிஐடியே போதுன்றாங்க. சிபிசிஐடி விசாரணையில என்ன பிரச்சனை உங்களுக்கு? அதாவது வந்து இந்த விஷ்ணு பிரியாவோட வழக்கை வந்து ஒரே ஒரு கோணத்திலே ஒரே ஒரு பார்வையில பார்க்க முடியாது, பல்வேறு கோணத்துல தான் இதை பார்க்க முடியும். இந்த கொலைக்கு முன்பாக என்ன சம்பவங்கள்லாம் நடந்தது, எதை மாதிரி பாதிக்கப்பட்டாங்கன்னு பார்க்கணும். முதல்ல சகோதரி திலகவதி அவங்க பேசும்போது மேலதிகாரிகளோட அழுத்தம் இருப்பதற்கான வாய்ப்பே இல்லைன்னு பேசுனாங்க. எனக்கு ரொம்ப மிக வருத்தமா இருக்கு. ஏன்னா அந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் தான் சகோதரி. அந்த சமூகத்தில் பெண்கள் எவ்வளவுலாம் கஷ்டப்பட்டாங்கன்னு என்னை போன்ற பெண்களுக்கும் ஓவியா போன்ற பெண்களுக்கும் தெரியுதை விட அவங்களுக்கு அதிகமா தெரிஞ்சிருக்கும். அவங்களுக்கு இப்ப இந்த நேரத்துக்கு நீங்க சொல்லுகின்ற ஆறுதலான வார்த்தைகள் வந்து மேலும் அந்த தொழில் அந்த டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்யறதுக்கான உற்சாகம் கிடைக்கும். ஆனா ஒட்டு மொத்தமே தன்னோட டிபார்ட்மெண்ட்டே காப்பாற்றும் விதமாக பேசுவது வந்து எனக்கு கொஞ்சம் வருத்தம் அளிக்கிறது. வழக்குல உயர் அதிகாரிகளோட அழுத்தம் இருக்கிறதுக்கான காரணம் இல்லைன்னு முதல்ல சொல்லிட்டாங்க இவங்க. ஆனா விஷ்ணுபிரியாவை பொறுத்தவரை அந்த திருச்செங்கோடு அந்த மாவட்டத்துல டாஸ்மார்க் பாரை வந்து 10 மணிக்கு மேல நடத்தக்கூடாதுன்னு அவங்க கண்டிக்கும் போது இதே எஸ்பி கூப்பிட்டு நீங்க அந்த விஷயத்தை தலையிடக்கூடாதுன்னு ஒரு நிமிஷம் ஒண்ணு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஒரு தொழிலதிபரை வந்து கொலை செய்யறாங்க. அந்த கொலை வழக்குல ஒரு மந்திரியோட மாமனார் வந்து இப்ப இருக்கிற மந்திரியோட மாமனார் வந்து தொடர்பில் இருக்கிறார் என்று தெரிந்தும் கூட அந்த வழக்கை வந்து நீங்க செய்யக்கூடாது, நேரம் அப்படியே வர முடியாது, அந்த பாயிண்ட்குள்ள வர முடியாது. ஏன் சிபிஐ என்கொயரி கேட்கறாங்கன்னு சொல்லு, பல்வேறு விஷயங்கள் நடந்திருக்கு, அது எல்லாமே என்கொயரி பண்ணுறதுக்காக சிபிஐ என்கொயரி கேட்கறாங்க. அதை தொடர்ந்தாற் போலதான் இந்த கோகுல்ராஜ் வழக்கும் வந்து வருகிறது. இது போன்ற எல்லா வழக்குகளுமே இவங்களை வந்து சரிவராக விசாரணை செய்விடாமல் தடுப்பதோடு மட்டுமல்லாமல் அவங்க கடமையுடைய மகேஷ் அவங்க தோழி வந்து உண்மையா சொல்லிருக்காங்க. இன்னைக்கு ஒரு கவர்மெண்ட்ல இருக்க ஒரு கிளர்க்கு கூட தன்னோட வீட்டோட சொந்த பிரச்சனைக்காக கூட அந்த பதவி இழக்கிறதுக்கு ரெடியா இல்ல. ஆனா மகேஸ்வர் வந்து தன்னோட அரசாங்க பதவியை இழக்கிறது ரெடியா இருக்காங்க. ஏன்னா இதுல இந்த விஷயத்துல வந்து உண்மை வெளியே வர வேண்டும் என்ற எண்ணம் தான் அவங்களுக்கு. அதை பிரதிபலிக்கும் விதமாகத்தான் அவங்க தந்தை அவங்க அப்பாவே வந்து கேட்டார். காங்கிரஸ் கட்சி சார் மாநில தலைவர் ஈவிகே இளங்கோ அவர்கள் முதலாக இந்த வழக்குக்கு சிபிஐ விசாரணை தேவை என்று முதலாக குரல் கொடுத்தவர். அவர் மட்டுமல்ல, அவர் தந்தை கேட்கிறார். அவரோட உரிமை, தன்னோட பெண் வந்து அதிகாரியா இருக்கும் பொழுது அவங்க கஷ்டப்பட்ட எல்லா விஷயங்களும் குறித்து முழுமையான விசாரணை இருந்தால்தான் உண்மை வெளியே வரும் என்று காரணத்தை கேட்கிறார். இன்னும் விஷ்ணுபிரியாவிற்கு மரணத்திற்கு ஒரு உண்மையும் நீதியும் இந்த அரசாங்கம் தரவில்லை என்றால் அதே காரணத்தை வைத்து இந்த அரசாங்கம் மாற்றப்பட வேண்டிய சூழல் ஏற்படும். நீதிமன்றத்தில் இருக்கிறப்ப நீங்க அரசாங்கத்தோட சம்மந்தப்படுத்தாதீங்க. அரசாங்கம் நீதிமன்றத்துக்கு ஒரு நன்றி. ரொம்ப நேரம் மிக குறைவாக இருக்கிறது. நேரம் ரொம்ப கம்மியா இருக்கு. நம்ம தொடர்ந்து நான் சொன்னதை தொடர்ந்து தான் நான் சொல்ல வந்தேன். மேடமும் அதே கருத்தை அவங்க ரொம்ப வருத்தத்தோடையே வெளிப்படுத்தினாங்க. அதுதான் நானும் மௌனம் களையப்படணும். மௌனம் களையப்படணுங்கிறது மட்டும் இல்ல, இப்ப எது நடந்தாலும் கேட்பதற்கு இப்ப நீங்க கூட கோகுல்ராஜ் அப்படிங்கிறப்ப அதை ஒரு சாதிய பிரச்சனையாக எடுத்து சொல்றதுக்காக இங்க ஒரு அமைப்பு இருக்கு. ஆனா ஒரு விஷ்ணுபிரியாவோட தற்கொலையை வந்து இங்க இருக்கக்கூடிய ஒரு பெண்ணினத்தினுடைய ஒரு பிரச்சனையினுடைய அடையாளமாக எடுத்துட்டு போவதற்கான ஒரு அமைப்பை நாங்க எல்லாரும் கட்டல அப்படிங்கிற ஒரு வருத்தத்துக்குரிய ஒரு உங்களோட கருத்துக்களுக்கு நன்றி. இன்னொன்னு நான் சொல்லிக்கிறேன். அதாவது காவல்துறையில் இருக்கிற பெண்கள் மட்டுமல்ல, எல்லா துறைகளிலும் இருக்கிற பெண்களும் மன அழுத்தத்துக்கு ஆளாகி கொண்டுதான் இருக்கிறார்கள் அப்படின்னு தான் நான் சொன்னேன், அப்படின்னு தான் இவங்களும் சொன்னாங்க. ஆமா, இதை வந்து காவல்துறையில யாரும் வந்து தவறையே செய்ய மாட்டாங்க, அதிகாரிகள் நான் சொன்னேன்னு அர்த்தப்படுத்த கூடாது. அது மிக தவறாக இருக்கும். நன்றி. கோகுல்ராஜனுடைய படுகொலை வழக்காகட்டும் அல்லது விஷ்ணுபிரியாவினுடைய தற்கொலை வழக்காகட்டும் எதுவாக இருந்தாலும் அதில் நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் என்பதே அனைவரின் விருப்பமாக இருக்கிறது. மீண்டும் ஒரு நேர்பட பேசு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். எதிர்த்து பேசிட்டு மக்கள் தங்களுடைய பங்களிப்பை அளிக்க வேண்டும்.